அடுத்ததாக சிந்தனை உரை. தமிழ் மரபு பனை என்ற தலைப்பில் சிந்தனை உரை அளிப்பதற்காக திரு மனோஜ் ஐயா அவர்களும் திரு பனை பாண்டியன் ஐயா அவர்களும் நம்மோடு இணைந்துள்ளார்கள். திரு மனோஜ் ஐயா அவர்கள் பற்றிய சிறு தன்னிலை விளக்கம். மனோஜ் ஐயா அவர்கள் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையை பூர்வீகமாக கொண்டவர். டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்திருக்கிறார். 2012 நம்மாழ்வார் அவர்களுடைய கரூர் வானக பயிற்சியில் பயிற்சி பெற்ற பின் இயற்கை சார்ந்தும் இயற்கை உணவு பற்றிய பயணம் தொடர்ந்து அதில் மூங்கில் பற்றியும் கையால் பருத்தி நூற்பு செய்தல், கைத்தறி நெசவு, பனை ஓலை பயன்பாடு, இயற்கை சார்ந்த அதன் பயன் பற்றியும் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய தமிழ் இறை மரபு வழி பின்னல் முறையில் பனை பொருட்களை கடந்த 8 ஆண்டுகளாக குழுவாக சேர்ந்து மற்றவர்களுக்கும் கற்றுத் தருகிறார்கள். பல்வேறு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பயிற்சிகள் மற்றும் கருத்தரங்குகள் நிகழ்த்தியுள்ளார். இதில் திருவண்ணாமலை, ஈரோடு, திருப்பூர், மதுரை, கோயம்புத்தூர், நாமக்கல் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. ஐயா அவர்கள் டெவலப்மெண்ட் கமிஷனர், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவின் கவர்மெண்ட் அப்ரூவ்டு கலைஞர் ஆவார். அடுத்ததாக பனையேறி பாண்டியன் ஐயா அவர்கள் பற்றிய ஒரு சிறு தனிரை விளக்கம். பனை பாண்டியன் ஐயா அவர்கள் டிஎம்எல்டி படித்த 44 வயது இளைஞர். விழுப்புரம் மாவட்டம் நரசிங்கனூர் என்ற ஊரில் தன் குடும்பத்தாரோடு வாழ்ந்து வருபவர். இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை வாழ்பவர். நம்மாழ்வார் அவர்களின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு இயற்கை மீது நேசம் கொண்டவர். இயற்கை விவசாயம் செய்து வந்த நிலையில் கடும் வறட்சி காரணமாக தன்னுடைய குல தொழிலான பனை தொழிலுக்கு வந்தவர். விழுப்புரம் மாவட்டம் நரசிங்கனூரில் உள்ள பனங்காட்டில் கடந்த 8 ஆண்டுகளாக நேரடியாக பனைமரம் ஏறி கள் மற்றும் பதநீர் இருக்குவதோடு வருடம் முழுவதும் பனையிலிருந்து கிடைக்கும் பொருட்களை உற்பத்தி செய்து தற்சார்பான வாழ்வியலை கட்டமைத்து அது சார்ந்த பயிற்சிகளை தொடர்ந்து அளித்து வருகிறார். பனை சார்ந்த பயிற்சிகளை பனங்காட்டில் மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். பனை பொருட்கள் எல்லோரையும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக பனை கனவு திருவிழா கடந்த 4 ஆண்டுகளாக பனங்காட்டில் பனை செயல்பாட்டாளர்கள் மற்றும் ஆதரவாளர்களை ஒருங்கிணைத்து நடத்தி வருகிறார். தமிழ்நாடு பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கம் என்ற இயக்கத்தை பனையேரிகளோடு இணைந்து கட்டமைத்து பனையேரிகளின் உரிமைகளை மீட்டெடுத்திடவும் பனையேரிகள் மீது நடத்தப்படுகின்ற உரிமை மீறல்களை தடுப்பதற்காகவும் கள் மீதான தடையை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அறவழியில் போராடி வருகிறார். தமிழ்நாடு பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் திரு பாண்டியன் ஐயா அவர்கள் உள்ளார்கள். தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை. பூமியிலிருந்து வான்நோக்கி நெடிது உயர்ந்த பனை முழுவதுமாக இந்த உலக வாழ் மக்களுக்காக தன்னையே அர்ப்பணிக்கும். அதன் பயனை உணர்ந்து பாதுகாத்து வளத்தோடு வாழ்வோம். ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தான் சமுதாயம் இயற்கை என்ற முப்பரிமாண வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றும் இயற்கையோடு இணைந்த வாழ்வை வாழ வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகிறார்கள். மருத்துவத்துறையின் வளர்ச்சியிலே உடலின் ஒவ்வொரு பாகத்திற்கும் தனித்தனி மருத்துவர் இருப்பது போல இயற்கை அன்னை நம் எல்லோருக்கும் வேண்டிய அனைத்தையும் தாவரங்களில் தனித்தனியாக அனைத்தையும் இருப்பாக வைத்துள்ளது. அதே போல இன்று பனைமரத்தை பற்றியும் அதன் நன்மைகளை பற்றியும் நமக்கு எடுத்துரைப்பதற்காக திரு பனை பாண்டியன் ஐயா அவர்களும் திரு மனோஜ் ஐயா அவர்களும் நம்மோடு இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அறத்தொண்டர்கள் மற்றும் மெய்யன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து இந்த பனைத்தொழில் செய்யும் என்னையும் பாண்டியன் பனையேரி அவர்களையும் இந்த அவைக்கு அழைக்கும் எங்களுடன் இணைந்து பல பணிகளையும் செய்து வரும் கார்த்திகா அவர்களுக்கும் அனார்கலி அம்மா அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மனோஜ்குமார். நான் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் வாழ்ந்து வருகிறேன். கடந்த 8 ஆண்டுகளா பனை சார்ந்த செயல்பாடுகள் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கேன். கடந்த ஆண்டு நம்ம பனையை பற்றி என்னென்ன செயல்பாடுகள் செய்யறோம், அதுல என்ன மாதிரியான கருத்து வச்சு நம்ம செயல்பட்டு வந்துட்டு இருக்கோம், என்ன மாதிரியான பொருட்கள் நம்ம செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பத்தி பேசியிருந்தோம்.
இந்த முறை நம்ம அந்த செயல்பாடுகளின் மூலமா நம்ம பெற்ற அனுபவத்திலிருந்து நம்ம மரபு வழி வந்த ஒரு பனைத்தொழில் அப்படிங்கிறத நமக்கு என்ன கருத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிறத பத்தி கலந்துக்கலாம் அப்படின்னு விருப்பப்படுறேன். இதுல நான் என்னோட திரையை பகிர்றேன். நாங்க சாரோலை குழு அப்படிங்கிற குழுவா இணைஞ்சு வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இது வந்து பனை ஓலையில பொருட்கள் செய்யறது மட்டும்தான் எங்களோட வேலையா இருக்குது. இதுல வந்து முக்கியமா கருத்தா நம்ம குருத்து அப்படிங்கிற குருத்து ஓலையை தவிர்க்கிறோம். சாரோலை அப்படிங்கிற ஒரு வகையான ஓலையை பயன்படுத்துறதுனால நம்ம வந்து அதே அடையாளத்துல இயங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். பொதுவாகவே நம்ம வந்து அதிகமா செயல்படுறதுல தான் விருப்பப்படுறோம். அதனால பேச்சுகள் வந்து அதிகமா இருக்காது. அதுல நாட்டமும் இல்லாம தான் இருக்கும். இருந்தாலும் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டோம். வள்ளுவர் வந்து ஒரு இடத்துல செவியின் சுவை உணரா வாயுணர்வின் மாக்கள் அப்படின்ட்டு சிந்திக்காத மக்களை வந்து சாடுறாரு. அந்த மாதிரி மக்கள் நிறைந்த இந்த உலகத்துல சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த அவையில கூடியிருக்கிற உங்கள் அனைவரையோடையும் கொஞ்ச நேரம் பேசணும், கலந்துரையாடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மிக்கவே மகிழ்ச்சி. நம்ம இறை தந்த தமிழும் தமிழ் வளர்த்த மரபும் அந்த மரபின் வழி வந்த பனையும் அதன் மூலமான தொழிலும் அப்படிங்கிறதா இன்னைய தலைப்பா எடுத்திருக்கோம். இதுல வந்து யோகத்தை சிந்திக்கும் மனிதர்கள் நிறைந்த இந்த அவையில் தொழில் அப்படிங்கிறத பத்தி நம்ம என்ன பேச வேண்டியிருக்கு, அதனோட தேவை என்ன, முதல்ல தொழில் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தின கேள்வி எனக்குள்ளேயும் எழுந்துச்சு. அப்படிங்கும்போது இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்துல தொழில் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நிறைய இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்படி ஒரு இடம் திருக்குறள்ல பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு. இந்த இடத்துல பிறப்பு அப்படிங்கிறது எல்லா உயிருக்கும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ற இடத்துல அது உண்டுனும், சிறப்புங்கிறது ஒவ்வாது அப்படின்னு சொல்றாரு. ஒன்று ஒன்று அன்று அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுல இருந்து. அப்படின்னா சிறப்பு அப்படிங்கிறது இருக்குது, தொழிலால ஏற்படும் வேற்றுமையால் சிறப்பு இருக்குது, அது ஒவ்வாது அப்படிங்கிறது அவர் சொல்ல வந்த கருத்து. அப்ப இங்க செய்தொழில் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு உயிரும் ஒரு தொழில்படுது. அந்த தொழில் வந்து ஒவ்வொரு உயிருக்கும் வேறுபாடா இருக்குது அப்படிங்கிறத கருத்தை நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். இன்னும் நம்ம பெரும்பாலும் எல்லாருமே தெரிஞ்சிருக்கிறது இறையின் 5 தொழில்கள் அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம். அப்படின்னா படைத்தல், காத்தல், மறைத்தல், அருளல், அழித்தல். எப்படி இந்த 5 தொழில்கள், அதாவது இறைக்கும் ஒரு தொழில் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு அப்படின்னா, இங்க தொழில் அப்படிங்கிறது சாதாரணமா மனிதர்கள் வந்து தங்களோட பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்காக செய்யும் தொழில்களை பத்தி இல்ல. தொழில் அப்படிங்கிறதுக்கான ஒரு முதன்மையான காரணம் இருக்குது, அதுக்கான முதன்மையான பொருள் இருக்கு. அதைத்தான் இப்ப நம்ம தேடுறோம். இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம தொல்காப்பியத்துல உயிரின் வகைமை அப்படிங்கிற இடத்துல வந்து தொல்காப்பியர் வந்து ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாரு. உற்றறிவதுனா தொடுதல் மூலமா உணர்றது, அடுத்தது மூக்கு, அடுத்தது நாக்கு, அடுத்தது கண்ணு, அடுத்தது செவி, அடுத்தது 6வதா மனம் அப்படின்னு சொல்றாரு. இந்த இந்த படிநிலைகளை நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, முதல்ல ஓரறிவு உடைய உயிர்கள் பிறக்குது. அது வந்து இந்த சூழலையும் அது சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் அந்த ஒரு அறிவு மூலமா உள்வாங்கிக்குது. அது நிறைவடைஞ்சு 2வது அறிவு, 3வது அறிவு, அப்படி நிறைவடைந்து 6வது அறிவு மனநேன்னு சொல்றாரு. அந்த இடத்துல அவற்றோடு, அதாவது 5 அறிவுகளையும் கொண்டு 6வது அறிவை பெற்ற மனிதர்கள் அப்படிங்கிற வகையில அவர் சொல்றாரு. இந்த இடத்துல அப்ப ஒன்றறிவு அப்படின்னா அதோட தொழில்படுதல் என்ன அப்படின்னா, ஒரு மரம் அப்படின்னு எடுத்துக்கோம். ஒரு தாவர வகைகள் எல்லாமே ஒரு அறிவு உடைய வகை. அதுல அந்த மரம் தன்னோட சூழலை, தன்னோட சூழல் இருக்கிற வெப்பத்தை, அதுல இருக்கிற நீரை, அதுல இருக்கிற காற்றை, இது எல்லாத்தையுமே உள்வாங்குது. தன்மையில் மோதிர மற்ற உயிரினங்களையும் அந்த உற்றறிவு மூலமா உள்வாங்குது. இந்த வகையில அதே மாதிரி 2வது அறிவு, 3வது அறிவு, இது எல்லாமே நடக்குது. அப்படின்னா ஒவ்வொன்றும் தன்னோட சிந்தனையில் வளர்ச்சி பெறுது அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க புரிஞ்சுக்கலாம். அந்த சிந்தனையில் வளர்ச்சி, அதை நோக்கி நகர்றதுதான் ஒவ்வொரு உயிரோடையும் ஒரு தொழிலா இருக்குது. அப்ப மனிதர்களுக்கும் அதேதான். நம்ம சிந்தனைகளை மேம்படணும், சிந்தனை வளர்ச்சி அடையணும், அதை நோக்கின ஒரு செயல்பாடுதான் வந்து தொழில் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம்.
இது சிந்தனை வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு எளிமையா இன்னைக்கு நவீன அறிவியல், நவீன அறிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அது என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு கொசு அப்படிங்கிற ஒரு சின்ன உயிருக்கு பல விஷங்களை தெளிக்குது. தெளிச்சு அதை கொல்றேன் அப்படின்ட்டு முயற்சி பண்றாங்க. அது என்ன ஆகுதுன்னா, நம்ம நல்லா கவனிச்சோம்னா, மருந்து தெளிச்சு அடுத்த தலைமுறை கொசுக்கள் வந்து வீரியம் அடையுது. இது நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். நமக்கு தெளிவாகவும் தெரியுது. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, எப்படி வந்து அது வீரியம் அடையுது? சாதாரணமா இந்த நவீன அறிவு சொல்றது, ஒரு கொசு வந்து மருந்தளிக்கப்பட்டுச்சு, அந்த அந்த நஞ்சு தெளிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த கொசு தப்பி பிழைத்தது வந்து தன்னை தகவமைச்சுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது அப்படி அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பை விட, அதாவது பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் சிந்தனை இருக்குது. அந்த கொசு அந்த ஒரு நஞ்சு தெளிக்கப்பட்டு அது இறக்கும் தருவாயில் அதோட சிந்தனைகளை ஆன பதிவு தான் அடுத்த பிறப்பு எடுக்கும்போது அது வந்து தன்னை மேம்படுத்திக்கிட்டு வீரியமா வந்து வெளிப்படுது. அந்த உள்வாங்கிக்கிறது தான் அந்த சூழலை, அந்த நேரத்துல அது எப்படி உள்வாங்கிக்குது அப்படிங்கிறது தான் வந்து அதோட சிந்தனையில இருக்குது. அந்த சிந்தனையை தான் அடுத்த பிறப்பு எடுக்கும்போது அது வீரியமா வருது. இந்த வகையில சிந்தனை வளர்ச்சி அப்படிங்கிறது தான் ஒரு தொழில்படுதல் இங்க உலகத்துல இருக்கிற உயிர்களுக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். மனிதர்கள் அதை தவிர, அதாவது இப்ப 5 அறிவு உள்ள எல்லா உயிர்களும் அதுக்கான குறிப்பிட்ட எல்லைகளை தாண்டி வர முடியாது. ஏன்னா மனம் அப்படிங்கிற ஒண்ணு வளர்ச்சி அடையாத நிலையில அவங்களுக்கு எல்லாம் இருக்கு. 6 அறிவு படைத்த மனிதன் அப்படிங்கும் போதே மனம் வளர்ச்சி அடைந்த நிலையில நம்ம இருக்கோம். இந்த நிலையில நம்ம அதிகபட்சமா மற்ற உயிர்களினும் காட்டினும் நம்ம அதிகபட்சமா உள்வாங்க வேண்டியது இருக்கு சூழலை. அதுதான் நம்மள சிந்தனை வளர்ச்சியை நோக்கி எடுத்துட்டு போகும். அப்ப அப்படி ஒரு மனிதன் வந்து சிந்திக்கணும் அப்படின்னாவே அவன் இயங்க வேண்டியிருக்கு. ஒரு மரம்னா அது வந்து அசையாத ஒரு உயிரினம். அது ஒரு இடத்துல இருந்தாகணும். அதுக்கப்புறம் அசைவனம் இருக்குது. இந்த மாதிரி மனிதன் உச்சபட்சமா இருக்கும்போது அவன் உலகத்தில் இருக்கிற எல்லா சூழல்களையும் உள்வாங்கிறதுக்கான வழியோடு படைக்கப்பட்டிருக்கிறான். அப்ப இயங்குறதுக்கான ஒரே ஒரு வழி என்னன்னா, மனிதர்கள் வந்து தொழிற்படணும். இந்த காரணத்துக்காக மட்டுமே தான் வந்து தொழிற்படுறாங்க. இப்ப சாதாரணமா இன்னைக்கு வந்து நம்ம குறிஞ்சி நிலத்திலிருந்து அடுத்தடுத்த கட்டமா வந்து மனித இனம் வளர்ச்சி, நாகரிக வளர்ச்சி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது தொழிற்படுதல் அப்படிங்கிறது ஒரு உணவுக்காக அப்படிங்கிறத இருந்திருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னா அது 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 மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. தான் வந்து ஒரு இயங்கணும் அப்படின்னா அதுதான் வந்து தொழிற்படுதல். தன்னை இயக்கிறதுக்காக ஒரு தொழில் செய்யறோம் அப்படிங்கிறது தான். இப்ப ஏன் ஒரு மனிதன் சமைக்க ஆரம்பிச்சான் அப்படின்னா, அவனுக்கு வந்து மத்த உணவுகள் கிடைக்காம இல்ல. பழங்களோ இல்ல மத்த இதுக்கு முன்னாடி மனித பிறவிக்கு முன்னாடி இருந்த பிறப்புல என்னென்னலாம் சாப்பிட்டாங்களோ அதெல்லாம் கிடைக்காம இல்ல. இந்த சிந்தனை வளர்ச்சி தான் அவனை வந்து சமைக்க தூண்டிச்சு சமைக்கிறான். அதே போலத்தான் இந்த சிந்தனை வளர்ச்சியை தூண்டுறதுக்காக அவன் வந்து ஒரு தொழில ஈடுபடுறான். ஒரு தொழில் அப்படின்னாவே அது வந்து ஒரு ஆக்கத்தோடு இருக்கணும். ஆக்கம் இல்லாத தொழில் வந்து அது அழிவு அப்படின்னு தானே நம்ம எடுத்துக்க முடியும். அப்ப நம்மளை சுத்தி இன்னைக்கு வந்து நவீன அறிவு கொடுத்த இந்த தொழில்கள் மனிதர்கள் செஞ்சுட்டு இருக்கிற தன்னோட வாழ்வாதாரத்துக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் செஞ்சுட்டு இருக்கிற இந்த தொழில்கள் எல்லாம் ஆக்கம் தருவனவா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். சாதாரணமா ஆக்கம் இல்லாதது அப்படிங்கறது எதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப ஒரு கொசுவை வந்து எனக்கு தொந்தரவு பண்ற ஒரு உயிரினம் அப்படின்னே எடுத்துக்கிட்டாலுமே அதை விரட்டுறதான ஒரு 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 மனிதாபிமானமான ஒரு அடிப்படை ஒரு அன்பு. அதை விட்டுட்டு நம்ம அதை அழிக்கிறோம்னு சொல்லி நம்ம வந்து அதுல தெளிக்கிறது, விஷங்களை தெளிக்கிறதெல்லாம் நம்ம உணவுல நாமளே வந்து நஞ்ச வச்சுக்கிறதுக்கு சமமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான சிந்தனையே வந்து நமக்கு அழிவை கொடுக்குது. அது ஆக்கம் தருவதாக இல்லை இல்லையா? பனை அப்ப அப்ப நம்ம மரபு தொழில்கள்லாம் எப்படி ஆக்கம் தருது அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, பனை அப்படிங்கிற ஒரு மரபு தொழில் நாம எடுத்துப்போம். ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒண்ணு சொல்றேன். தென்னையிலையும் பனையிலையும் இந்த ஈர்க்கு இருக்கும். ஓலைகளுக்கு மத்தியில ஈர்க்கு இருக்கும். அந்த ஈர்க்க மட்டும் தனியா எடுத்து தொடப்பமா செய்யறவங்க இருக்காங்க. அவங்க சாதாரணமா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு பக்கத்திலேயே கிடைக்கிற நீரை தெளிச்சு அதை பதப்படுத்தி அதை வந்து ஊறிச்சு அதை கட்டு போட்டு விற்கிறாங்க, விற்பனை பண்றாங்க. இது அவங்களுக்கான வாழ்வாதாரமா இருக்குது. இந்த வேலையவே ஒரு மெஷின்ல கொண்டு போய் நம்ம செய்யறோம், ஒரு இயந்திரத்துல போடுறோம் அப்படின்னா அந்த ஒரு மனிதர் செய்யற வேலையை ஒரு இயந்திரம் அப்படிங்கிறது ஒரு ஒரு மணி நேரத்துல, ஒரு நாள் செய்யற வேலையை ஒரு மணி நேரத்துல கூட முடிச்சிடும். இங்க ஆக்கம் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கணும். இப்ப நம்ம இயங்குதல்னு பார்த்தோம். அந்த இயக்கம்ங்கிறது ஆக்கப்பூர்வமா இருக்கணும். இங்க அந்த ஒரு உயிர் மனிதர் அப்படிங்கிற ஒரு உயிர் வாழ வாய்ப்பு இருக்குது அங்க. இப்ப அந்த வேலையை அவர் செய்யும் போது
அடுத்ததா இப்போ ஒருவேளை அந்த செய்யப்பட்ட பொருள் வந்து தன்னோட பயன்பாட்டை முடிச்ச பிறகு அது வந்து மண்ணுல போட்டா மக்கி போயிருது முழுக்க. அப்ப அது அடுத்த இயக்கத்துக்கு போயிருது. அந்த பொருளும் சேர்ந்து அடுத்த இயக்கத்துக்கு போயிருது. இதுதான் வந்து நம்ம வந்து ஆக்கம்னு சொல்றோம். ஒரு பொருள் ஆனா இதே நீங்க ஒரு இயந்திரத்துல செய்யற வேலை இந்த மாதிரியா இருக்காது. இப்ப ஒரு நெல்மணியை போட்டா 1000 நெல்மணி நமக்கு அதுல இருந்து விளையுது. ஒரு 5 கிலோ நெகிழி அந்த பருப்பு மாதிரி இருக்கும். அதை போட்டா ஒரு 4.5 கிலோ தான் வந்து அது என்ன ஆக்கப்படுதோ அது கிடைக்கும். அப்ப இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாமே வந்து அழிவை நோக்கி தான் நம்மளை கொண்டு கொண்டு போயிட்டு இருக்கு. நம்ம ஆக்கத்தை நோக்கி நம்மளை கொண்டு போகிறதே இல்லை அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து ஒரு மனிதர் வந்து தொழில் படுறாரு அப்படின்னா அது எதுக்காக தொழில் படணும், அதுல என்னென்னலாம் விளையும் அப்படின்னா, எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுக்கான விளைவுகள் இருக்கும். அதை நம்ம யாருமே தவிர்க்க முடியாது. ஒரு தொழில் படும்போது அதில் ஒவ்வொருத்தரோட தன்னுடைய தனி இயல்புகள், தனித்திறன்கள் வெளிப்படும். ஒரு நிலையா ஒரு தொழில ஈடுபட்டு வரும்போது அந்த திறன்கள் வெளிப்படும். அந்த திறன்கள் வெளிப்படணும். அதன் மூலமா தன்னோட இயல்புகள் என்ன அப்படிங்கிறத ஒரு மனிதர் புரிஞ்சுக்கணும். அந்த தன்னோட இயல்புகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சூழல்களை உள்வாங்கணும். அப்படிங்கறதா வந்து இந்த தொழில் படுறதுக்கான ஒரு அடிப்படை காரணமாவே இருக்குது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப ஓலைகள்ல இருந்து, மட்டைகள் இருந்து, பனையோட சேர்ந்து நம்ம செயல்படும் போதும் அதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிற கருத்துக்கள், தொழில் பண்ணணும் அப்படின்னா ஒரு மனிதர் அப்படின்னாவே, ஒரு உடல் அப்படின்னாவே அடிப்படையில அது தொழில் படணும், இயங்கணும். இயங்காத எந்த ஒரு பொருட்களுமே வந்து இந்த அண்டத்திலேயே நிலைக்காது. அதுதான் கருத்து நம்ம புரிஞ்சுக்கிட்டதும். அண்டமும் பிண்டமும் ஒண்ணுதான் அப்படிங்கிற வகையில இயங்காத எந்த பொருளுமே இருக்காதுன்னா மனிதனோட உடலும் இருக்காது. அதுக்காகவே மனிதர்கள் வந்து தன்னோட சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னோட வேலைகளை, இயக்கத்தை அமைச்சுக்கிறாங்க. அது அவங்க வீட்டை பராமரிக்கிறதுல இருந்து ஒரு ஒரு பொருளாதாரத்துக்காக செய்யற வேலையா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் திருவிழாக்கள் ஆகட்டும், இல்ல பண்டிகைகள் ஆகட்டும், எதுவானாலும் நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரு உடல் உழைப்பு அங்க இருக்கும். அது ஒரு இயக்கத்துக்கான ஒரு இடமா தான் இருக்குது எல்லா இடத்துலயுமே. எங்கெங்கெல்லாம் நம்ம ஓய்வா உட்காரமோ அந்த இடத்த எல்லாமே நம்ம வந்து இயக்கமாக வந்து நிறைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்படித்தான் மனிதர்கள் பண்பட்டு இருக்காங்கிறதையும் பாக்குறோம் நம்ம. இப்ப நம்ம பனை தொழில்ல நமக்கான சில ஒரு குறிப்பிட்ட கருத்துக்கள் இந்த தமிழும் இந்த மரபும் நமக்கு கொடுத்துருக்குது. அது என்னங்கிறத சுருங்க குறிப்பிடணும்னு விருப்பப்படுறேன். இதுல வந்து குருத்தை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப குருத்து அப்படிங்கிறது ஒரு துளிர் எப்படி வந்து முளைவிட்டு வருதோ, அதை கிள்ளினோம்னா அந்த செடி எப்படி பட்டு போயிருமோ அது போலதான் இந்த குருத்து அப்படிங்கிறதும். அந்த குருத்துங்கிறத இன்னைக்கு வந்து அது ரொம்ப எளிமையா இருக்கும். அரசோட பல திட்டங்கள் அதன் மூலமா நடந்துட்டு இருக்குது. இந்த பல காரணங்களுக்காக குருத்தை வந்து எல்லாரும் பயன்படுத்தினாலுமே ஒரு மூலம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படை ஒரு மதிப்போட நம்ம அதை அணுகணும் அப்படிங்கறதுதான் எங்களோட முதன்மையான ஒரு நோக்கம், சாரோலை குழுவோட நோக்கம். அந்த வகையில குருத்துங்க பயன்பாடை நம்ம தவிர்த்துறோம். ரெண்டாவதா சாயம் போடுறது. எல்லாத்துக்குமே இன்னைக்கு வந்து எல்லாமே எங்க பார்த்தாலுமே கண்ணை கவரணும் அப்படிங்கிற ஒரு 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 மனநோய்க்கே கூட நம்ம போயிட்டுன்னு சொல்லலாம். இன்னைக்கு சாலை ஓரத்துல நம்ம நடந்து போறோம் அப்படின்னா தெருவிளக்குகளோட வெளிச்சத்தை விட சாலைக்கு பக்கத்துல இருக்கிற கடைகளின் வெளிச்சம், அங்க இருக்கிற விளம்பரங்களின் வெளிச்சங்கள் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த மாதிரி தொடர்ச்சியா இந்த வண்ணங்களையும் இந்த வந்து ஈர்க்கும் வகையில் இருக்கிற ஒளிகளையும் நம்ம பார்த்து பார்த்து நம்ம கண்களும் மறுத்து போய்கிட்டே இருக்கு. இந்த நிலை வந்து பனையிலையும் இருக்கு. பனை ஓலைகள்லயும் இந்த குருத்தோலைங்கிறதையே முக்கியமா பயன்படுத்துறது சாயங்கள் ஏற்றதுக்கு சௌகரியமா இருக்கு அப்படிங்கிறதுனாலதான். ஆனா அது இல்லாம சாரோலைகள் அப்படிங்கிறது மிகவும் ரொம்ப உறுதியான பொருளாவும் நம்ம இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நம்ம காத ஓலைகள்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. வயதுல பெரியவங்க எல்லாம் காதுல இருக்கிற அந்த துளைய வந்து பெரிதுபடுத்துறதுக்காக ஓலைகளை ரொம்ப சின்னதா சுருட்டி உள்ள வச்சிருப்பாங்க. அது என்ன பண்ணா அந்த காதோட தோலுக்கு கிழிச்சிடாது. அந்த அளவுக்கு அது உறுதியாவும் இருக்காது. அதே நேரத்துல அது வந்து தள்ளிக்கிட்டே இருக்கும். தேவையான அளவுக்கு ரொம்ப மென்மையான ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கும் பயன்படுது ஓலை. கமலை இறைக்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மாடுகளை வச்சு கிணற்றுல இருந்து ஒரு பெரிய பாத்திரத்தை மூலமா மேல தூக்கிட்டு வருவாங்க நீரை. அந்த அந்த அதுக்கு பேர் தான் கமலை. அது கமலம், தாமரை வடிவத்தில் இருக்கிறதுனால அது கமலை அப்படின்னு சொல்றாங்க. அந்த கமலைகள் கூட ஓலைகளாலையும் அதன் பனை நார்களாலையும் பின்னப்பட்டு பயன்படுத்தப்பட்டிருக்குது. இன்னைக்கும் அது மாதிரியான பொருட்கள் நம்ம பார்க்க முடியுது. அப்ப அவ்வளவு மென்மையான ஒரு ஓலையோட தன்மையையும் வன்மையான தன்மையையும் புரிஞ்சுக்கிட்ட இந்த மரபு தான் தனக்கான வழிகளை அந்த மரபுலயே பழக்க வழக்கங்களா வச்சிருந்தது, கொள்கைகளா வச்சிருந்திருக்கு.
இப்படி அருமையான ஒரு பனை ஓலையில நம்ம சாயத்தை ஏற்றுறது, நம்ம உணவுல உப்புக்கு பதிலா கொஞ்சம் நஞ்சு சேர்த்துக்கிற மாதிரி நாங்க உணர்றோம். அந்த காரணத்தினாலதான் எங்களோட பயன்பாட்டுக்காகவே நாங்க வந்து சாயங்கள் இல்லாம பயன்படுத்த ஆரம்பிச்சோம். அது மக்கள்கிட்டயும் வரவேற்பு இருக்கு. ஏன்னா ஒரு இயல்பான ஒரு பொருளை கண்டிப்பா விரும்புற மக்கள் இருக்காங்க. அவங்கள நாங்க தேடி அடையறதா எங்களோட முதன்மையான பணியாவும் இருக்கு. இரண்டாவது இந்த முடைதல் அப்படிங்கிற ஒரு முறை. இதுவும் மரபு வழிபட்ட முறை. இதுலயே 2, 3 வகைகள் இருக்கு. நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி முடைதல்ங்கிற பின்னல்கள் முறை மாறும். இந்த முடைதல் மூலமா தான் வந்து ரொம்ப மென்மையான காதோலை கூட வன்மையான கமலை அளவுக்கு அதோட அந்த வன்மை தன்மையை பெறுது. இந்த மாதிரி நமக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே நம்ம வடிவமைச்சுக்கிறதுக்கான மென்மையான பொருட்களையும் பண்ண முடியும், வன்மையான பொருட்களையும் பண்ண முடியும். அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு பொருள் தான் பனை ஓலை அப்படிங்கிறது. மனிதர்கள் பொதுவாகவே வந்து சமூகமா ஒரு கூட்டமா இயங்குற இயல்புடையவங்க. அப்படிங்கிற போது அந்த இயல்புல தான் நம்மளோட தொழிலும் அமையணும் அப்படிங்கிற நோக்கத்துல நாங்க ஒரு கூட்டமா குழுவா இயங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். நான் என்னோட ஊர் பெருந்துறை, ஈரோடு மாவட்டம். அந்த மாதிரி அரியலூர்ல ஒருத்தர், சென்னையில ஒருத்தர், திருத்தணியில ஒருத்தர், இந்த மாதிரி வெவ்வேறு இடங்கள்ல இருந்தும் நாங்க இயங்குறோம். எங்களுக்கான தனித்துவமான பொருட்களை செஞ்சுக்க முடியுது. நாங்க எல்லாரும் சேர்ந்து அதை விற்க முடியுது. நாங்க கிட்டத்தட்ட ஒரு குடும்பம். இந்த அமைப்புக்குள்ளதான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்துல ஒரு சமூகமாகவும் இந்த ஒரு சாரோலை குழு அப்படிங்கிற வகையில இணைஞ்சு பணி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இதுல நம்ம இந்த கருத்து எல்லாம் நம்ம எங்கிருந்து எடுக்கணும்? இன்னைக்கு வந்து நமக்கு நீர்னா என்ன, உணவுனா என்ன, நமக்கு எப்படிப்பட்ட உடை நமக்கான உடை, இந்த மாதிரி எந்த ஒரு அடிப்படை விஷயங்களையுமே நமக்கு வந்து தெளிவில்லாம இருக்கிற நிலை இருக்குது. இந்த நிலைகளை வந்து தெளிவுபடுத்துறதுக்கு நம்ம எங்கேயுமே போக வேண்டியதில்லை. அதாவது இப்ப ஒரு தமிழ் மொழி அல்லாதவர்களை அப்படின்னு சொன்னோம்னா அவங்கவுங்க மொழிகள் வந்து வெவ்வேறு மொழிகள் இருந்து கிளைத்த மொழிகள். அந்த மொழிகள்ல இந்த அளவுக்கு ஒரு ஆழங்கள் இல்ல. அதை புரிஞ்சுக்கிறதுக்கான சிரமங்கள் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட தமிழ் அப்படிங்கிற ஒரு அருமையான மொழி இருக்கு. இந்த மொழி எப்படி அருமை அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து உணவுனா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. நமக்கு அதை எப்படி சமைக்கணும் அப்படின்னு தெரியல. ஒரு உணவுக்கு அப்படின்னா ஒரு டெபினிஷன் ஒரு 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 வரியில விளக்கணும் அப்படின்னா, உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே அப்படின்னு சொல்றாரு தொல்காப்பியர். நிலமும் நீரும். நிலம் அப்படிங்கிறது உடல். அதாவது ஒரு உயிரோட உடலும் அதோட சேர்ந்த நீரும் தான் வந்து நமக்கான உணவு அப்படிங்கறத தெளிவா சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம இந்த உணவுலயே வந்து தக்காளி அப்படிங்கிறது எங்கிருந்து வந்துச்சு, பாவக்காய் எங்கிருந்து வந்துச்சு, புளியங்காய் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்லாம் நம்ம நிறைய கேள்விகள் வருது. நமக்கு குழப்பங்களாவே தான் இருக்குது பெரும்பாலும். நம்ம எது நம்மளோடது அப்படிங்கறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கிறதே சிரமமா இருக்கு. இந்த இடத்துல அதே தொல்காப்பியர் இன்னொரு எளிமையான விஷயத்த சொல்றாரு. எந்நிலம் மருங்கினும் பூவும் புல்லும் வந்த நிலத்தில் பயத்த ஆகும். அப்படின்னா எந்த நிலத்திலிருந்து ஒரு பூ, அதாவது தாவர வகைகள் வேற ஒரு நிலத்துக்கு வந்தாலும் அந்த நிலத்துக்கு தகுந்த மாதிரி அது தன்னை மாத்திக்குது. அந்த நிலத்தின் தன்மைக்கு தகுந்த மாதிரி அது தன்னை மாத்திக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி நமக்கு வாழ்க்கை தினசரி நம்மளுடைய நடைமுறைகளுக்கு தேவையான அறிவும், நமக்கு அண்டத்தை பற்றியான அறிவும் நம்ம தமிழ்ல எங்கேயும் எல்லா இடத்துலயும் விரவி கிடக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம சொல்ல முடியும். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா அறம் செய்ய விரும்பு அப்படின்ட்டு ஒரு ஔவையாரோட ஒரு கருத்து. இதுல அவங்க வந்து சாதாரணமா அறம் செய், உணவில்லாதவங்களுக்கு உணவளின்னு சொல்லியிருக்கலாம், இல்ல எல்லாத்துக்கிட்டையும் அன்பு செலுத்துன்னு சொல்லியிருக்கலாம். அறம் செய்யின்னு கூட சொல்லல. அவங்க அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த விரும்பு அப்படிங்கிறது இருக்கிற அந்த நுட்பத்தை தான் நம்ம கவனிக்கணும். இதுதான் வந்து தமிழின் சிறப்பா நம்ம பார்க்க. இது வந்து ஔவையார் அப்படின்ற ஒருத்தங்களுக்கு தோணுனதோ இல்ல தொல்காப்பியர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு தோணுனோ கருத்தோ கிடையாது. தமிழ் அப்படிங்கிற சிந்தனை மரபுல இருந்து நம்ம பெறப்பட்ட நமக்கு வந்து நம்மளை வந்து அடைஞ்ச கருத்து இது. அப்படிங்கிற வகையில இப்ப இந்த விரும்பு அப்படிங்கிறது நம்ம மனசால விரும்புனா போதும். இதை ஒரு சின்ன குழந்தைங்க கூட நம்ம சொல்லி கொடுத்துட முடியும். ஒரு விருப்பம் அப்படிங்கிறத மட்டும் நீ மனசுல வச்சுக்கிட்டா அது கண்டிப்பா ஒரு நாள் நிறைவடையும். அதுக்கான செயலை நம்மள செயல்படுத்தும் நம்ம உடம்பு மனசு அப்படிங்கிறத ஒரு ஒரு சொற்களால வேற எந்த மொழியில சொல்லிட முடியும். அப்ப இத்தனை அருமையான தகவல்களையும் அறிவையும் உள்ளடக்கி வைத்திருக்கிற நம்ம தமிழ் மொழி, அதன் வழிவந்த இந்த மரபு தொழில்கள், பனை மட்டும் அல்லாது இப்ப நூற்பு, நெசவு இருக்குது,
கொள்ளு தொழில், தச்சு தொழில், இந்த மாதிரி எந்த தொழில்கள் நான் வந்து கொள்ளு போற்றை தொழில் பண்ணியிருக்கிறேன், நெசவு பண்ணியிருக்கிறேன், நூற்பு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான எல்லா தொழில்கள்லையுமே வந்து நாம புரிஞ்சுக்கிறது அந்த நம்ம தமிழ் கூறும் இந்த கருத்துக்கள், இந்த எல்லா வகையான கருத்துக்களும் இயக்கம் அப்படிங்கிற அடிப்படையில இந்த கருத்துக்கள் எல்லாமே நமக்கு வந்து அடையுது. எல்லாத்துலயுமே இதுவா பொதுவா இருக்குது. இந்த வகையில நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மளோட மரபு சார்ந்த தொழில்களை தேடணும். நமக்கான திறன்களை அதன் மூலமா கண்டடையணும். நம்மளோட இயல்புகளை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட விருப்பமும். சாதாரணமா நம்ம வந்து ஒரு செயலை செய்யலாம், ஆனா அதுக்கான பயனை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பொத்தாம் பொதுவாகவும் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை ஆழமா புரிஞ்சுக்காதனாலையும் சொல்றது. சொல்லுக சொல்லிற் பயனற்க அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு. அப்படின்னா ஒரு சொல்லு, சாதாரணமா நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு சொல்லு கூட ஒரு பயனுள்ள சொல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் வந்து இங்க முக்கியம் அப்படிங்கிற நான். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யும் சொல்லும் சொல் முதல் செய்யும் செயல் முதற்கொண்டு நம் தொழிற்படும் தொழில் முதற்கொண்டு ஒரு பயனுடையதா நம்ம மனிதர்களுக்கு மட்டுமல்லாது அனைத்து உயிர்களுக்குமே பயனுள்ளதா அது அமையணும் அப்படிங்கிறத கருத்துல வச்சுக்கிட்டு நம்ம முன்னகரணும். அப்படிங்கிற விருப்பத்துல இந்த பொறுமையா இவ்வளவு நேரம் செவி மறுத்த அவையோர் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆனந்த யோகம் இந்த நிகழ்ச்சியில வந்து இது 2வது முறையா நான் கலந்துக்கிறேன். என்ன இதுல கலந்துக்க வச்ச அல்லது இதுல கலந்துக்க என்னை அழைச்ச தம்பி கார்த்திக், அக்கா அனார்கலி அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய தலைப்பு வந்து தமிழ் மரபு பனை. நம்ம பனையிலேருந்து ஆரம்பிப்போம். பனை தான் வந்து என்னை இன்னை வரைக்கும் வந்து இயங்க வச்சுட்டு இருக்குது. மரபு சார்ந்து இயங்க வச்சுட்டு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் நீங்க என்ன அறிமுகப்படுத்தும் போது சொன்னீங்க, இது வந்து குலத்தொழில அவர் வந்து செய்ய போனாருன்னு சொல்லிட்டு. ஆமா, என்னுடைய குலத்தொழில், என்னுடைய மரபு சார்ந்த தொழில் அது வந்து பனை தொழில் தான். மனோஜ் சொல்லும்போது அழகா அந்த மரபை பத்தி சொன்னாரு, எப்படி வந்து மரபு கடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொசு மூலமா அவர் ரொம்ப எளிமையா சொன்னாரு. அந்த மாதிரிதான் எனக்கு வந்து விவசாயம் தெரியும். விவசாயம் வந்து நான் கத்துக்கிட்டேன், விவசாயம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா அதை தாண்டி பனை சார்ந்த அந்த வாழ்வியல் அது வந்து எனக்கு விவசாயத்தை விட அதிகமா தெரியும். ஏன்னா அது வந்து என்னுடைய முன்னோர்கள் தொடர்ந்து அதை செஞ்சது. ஆனா நான் வந்து அதை ஒரு கட்டத்துல அதாவது என்னுடைய சின்ன வயசுல இருந்தே நான் வந்து அதை நான் செஞ்சது இல்லை. விவசாயம் தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா பனை தொழில்ன்றது வந்து நான் சின்ன வயசுல இருந்தே நான் வந்து மரம் ஏறினதே கிடையாது, மரம் ஏறி பழகிறதே இல்லை. ஒரு கட்டத்துல 2016 வாக்குல வந்து ஒரு பெரிய வறட்சி வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து பனை ஏறணும் அப்படின்ற ஒரு உந்துதல் ஏற்படுது. அப்போதான் வந்து 2016ல பனை ஏறாமலேயே பனையிலிருந்து கீழே வேற அந்த சாரோலைகளை எடுத்து அதுல வந்து சின்ன சின்ன பொம்மைகள், கிளிகிழப்பை, விசிறி, இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் கைவினை பொருட்கள் செஞ்சு கொண்டு போயிட்டு விற்பனை செஞ்சுட்டு. அப்போ அதுல வந்து சாயம் ஏற்றாம மனோஜ் சொன்ன மாதிரி வந்து குருத்தோலைகளை பயன்படுத்தாம அதை நம்ம கொண்டு போய் சேர்த்ததுக்கான காரணம் என்னன்னா, நான் எல்லாமே முதல்ல செய்யும் போது அதனுடைய பொருட்கள் எல்லாமே வந்து குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுதான். குழந்தைகள் விளையாடுற விளையாட்டு பொருட்கள் தான். பிபி வந்து வாயில வச்சு ஊதுற ஒரு பொருள் அது. கிளிகிழப்புன்னா குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க தான் அதை பயன்படுத்துவாங்க. அதுக்கு எப்பவுமே குழந்தைங்க வந்து எடுத்து வாயில வைக்கிறது தான் அது பழக்கம். அப்போ அப்படிப்பட்ட பொருளை வந்து நம்ம வந்து சாயம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாயம் இல்லாம செய்ய ஆரம்பிச்சோம். அதுல இருந்தா நம்முடைய இந்த பனை சார்ந்த பயணம் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா நாம பனை ஏற கத்துக்கிட்டேன். பனை ஏற கத்துக்கிட்டேன்னா யாருக்கிட்ட பனை ஏற கத்துக்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நான் வந்து யாருக்கிட்டையுமே வந்து பனை ஏற கத்துக்கல.
நான் பனையை போயிட்டு கட்டி பிடிச்சி அதோட பேசி அதோட உறவாடி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா வந்து ஆஹ் உன்னோட இயங்கணுன்ற ஒரு ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு அது கூட கட்டி பிடிச்சி அது கூட பேசி அதுக்கப்புறம் தான் வந்து ஏற ஆரம்பிச்சேன். ஆனா நான் சின்ன வயசுல வந்து எங்க அப்பா கூட எங்க தாத்தா அவங்க எல்லாம் மரம் ஏறும்போது நான் கூட நின்று இருந்திருக்கேன். அவங்க எப்படி எல்லாம் செய்யறாங்கன்றத பார்த்துருக்கேன். அந்த பதிவு எனக்குள்ள இருக்குது. மற்றபடி வந்து யார்கிட்டயும் போயிட்டு கத்துக்கல. அப்போ நம்ம மரம் ஏறும்போது ஒண்ணு ஒண்ணா வந்து புதுசா இருந்துச்சு. எப்படி வந்து பாலை சீவணும், எப்படி பாலை குடிக்கணும், எப்படி வந்து அதை வேலைகள் வந்து நுணுக்கமா செய்யணுன்ற விஷயங்கள் எல்லாம் எனக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு உணர்வு இருந்துச்சு. அந்த உணர்வு தான் மரபு. அதுதான் வந்து மனோஜ் சொன்னார். இப்போ அந்த மாதிரி வந்து எனக்குள்ள இருந்த மரபு, எனக்குள்ள இருக்கிற முன்னோர்களுடைய அறிவுறுத்தல், அவங்களுடைய வழிநடத்துதல், பனையுடைய அந்த உறவு, இதுதான் வந்து இன்னைய வரைக்கும் எனக்கு வந்து பனை சார்ந்த இந்த வாழ்வியல்ல மிகச்சிறப்பா என்னால செயல்பட முடியுது. வெறும் தொழில் சார்ந்து அல்லது பொழப்பு சார்ந்து மட்டுமே இல்லாம இதுல இருக்கிற இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள், இப்போ இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே பிரச்சனை தான். பனைக்கு வந்து இன்னும் கூடுதலான பிரச்சனைகள், பனை சார்ந்து வாழ்கின்ற மக்களுக்கு இன்னும் கூடுதலான பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு உந்துதலையும் இந்த பனை தான் கொடுத்தது அப்படின்றத நான் உணர்றேன். இன்னைக்கு தமிழ்நாடு பனையேறிகள் பாதுகாப்பு இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு அதை தமிழ்நாடு முழுசும் கொண்டு போய் சேர்த்து கல் மீதான தடையை நீக்கிறதுக்காகவும் பனையேறிகள் மீது நடத்தப்படுகின்ற வன்முறைகள், உரிமை மீறல்கள் பத்தி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கவும் அதிலிருந்து அவர்களை காக்கவும் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குதுன்னா, என் மூலமாக நடக்குதுன்னா அது என்னுடைய பெரிய செயல்பாடு ஒண்ணும் கிடையாது. இது வந்து பனையுடைய அழைப்பு. பனை தான் வந்து என்னை தேர்ந்தெடுத்துச்சு. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மரபு அழிப்பு அப்படின்றது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது வளர்ச்சின்ற பேர்ல. வளர்ச்சி அப்படின்னு சொன்னாலே இங்க வந்து என்னன்னா ஒருத்தவங்களை மரபுல இருந்து வெளியேற்றி அவங்கள வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போறதுதான் வளர்ச்சின்னு இங்க நம்பப்படுது. அரசு சார்பும் சரி, அரசை நம்பிட்டு இருக்கிற மக்கள் சார்பாகவும் சரி, இதுதான் நம்பிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ வந்து ஒரு விவசாயி அல்லது ஒரு பனையேறி, இவங்க வந்து பனை ஏறிட்டு இருக்காங்க இல்ல விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, வளர்ச்சின்னா அவங்க எப்படி வளரணும்னா அது சார்ந்த குடும்பங்கள் எப்படி வளர்ச்சி அடையணும்னு சொன்னா பனையை விட்டு வெளியேறணும் அல்லது விவசாயத்தை விட்டு வெளியேறணும். இது ரெண்டையும் விட்டு வெளியேறி அவங்க படிச்சுட்டு அந்த படிப்பு சார்ந்த தொழிலை, அந்த படிப்பு சார்ந்த வேலையை வந்து செய்யறதுதான் இங்க வளர்ச்சி. அதன் மூலமா ஈட்டுற பொருள் தான் வந்து பொருளாதாரம். அப்படிதான் இங்க வளர்ச்சின்னே பார்க்கப்படுது. வளர்ச்சின்றது அப்படி இல்லை. ஒரு விவசாயினா கடைசி வரைக்கும் அவன் வந்து விவசாயியா இருக்கணும். அவன் வந்து தன்னிறைவா இருக்கணும். அவனுக்கு எந்த விதமான கடன் பிரச்சனைகளோ இல்லை வந்து வேற எந்த வாழ்வியல் பிரச்சனைகளோ இல்லாம அவன் தற்சார்பா வாழணும். அதுதான் வளர்ச்சி. அதே போல பனை சார்ந்த வாழ்வியல் வாழறவங்களோ இல்லை வேறு எந்த மரபு சார்ந்த வாழ்வியல் வாழற எல்லாருமே வந்து அவங்க அந்த தளத்துல அங்க வந்து அவங்க வெற்றி அடையணும். அங்கேயே அவங்க தற்சார்பான வாழ்வியலை அடையணும். அதுதான் வளர்ச்சி. அப்போ அதை வந்து நம்ம வந்து மரபு சார்ந்த நுட்பங்களை அறிந்து மரபு சார்ந்த நுட்பங்களை ஏற்று அதை செய்யும் போதுதான் அது நடக்கும். அதை விட்டுட்டு நவீனத்தை ஏற்கக்கூடாதுன்றலாம் கிடையாது. ஆனா நவீனம் நம்முடைய மரபையும் நம்முடைய வளத்தையும் நம்முடைய இடத்தையும் வந்து அது முழுங்கிடக்கூடாது. அப்படி ஒரு வளர்ச்சி இருந்தா மட்டும்தான் பனையேறியாக இருக்கணும். விருப்பப்படுறவங்க மற்ற வேலைகள் செய்யலாம். ஆனா விருப்பப்பட்டு விவசாயம் செய்யறாங்களோ இல்ல பனையேறிகள் செய்யறாங்களோ இல்ல கொய்வு தொழில் செய்யறாங்களோ இல்ல மீன்பிடி தொழில் செய்யறாங்களோ அவங்க வந்து அவங்களுடைய தொழிலை செய்யறதுக்கான வாய்ப்பு வந்து இங்க வழங்கப்படும். அந்த வாய்ப்பு இங்க இல்லை. இன்னைக்கு
அது சார்ந்துதான் வந்து இந்த இயக்கம் வந்து தொடர்ந்து போராட்டு தொடர்ந்து பணியர்கள் மேல வந்து வன்முறைகள், அடிதடி கலாச்சாரம், காவல்துறையினர், அது மட்டும் இல்லாம அவங்க மேல வந்து பொய் வழக்குகள் தொடர்ந்து போடப்படுது. என்ன வழக்கு தன் மேல போடுதுன்னு தெரியாம பலர் பேர் இன்னும் வந்து இருக்காங்க. எதுக்காக நீங்க சிறைக்கு சென்றீங்க அப்படின்னு கேட்டா, எதுக்கு நான் சிறைக்கு சென்றேன், எந்த வழக்கு என் மேல போட்டாங்கன்னு தெரியாம நிறைய பேர் உள்ள போயிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவங்க 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 மேல வழக்கு பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்குக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமே இருக்காது. அப்படிதான் வந்து இங்க வந்து பணியர்கள் வந்து சிறைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆள்றவங்களும் சமூகத்தில் இருக்கிற மக்களும் வந்து இந்த இது சார்ந்த அறிவு வந்து பெறணும். இது சார்ந்த அறிவு பெறாம இங்க எதையும் மாத்த முடியாது. பனையில வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்குது. பனையில வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் இருக்குதுன்னு சொன்னா, அதுல மக்களுக்கு இயல்பா எது இருக்குதோ அதை வந்து தவிர்த்துட்டு மற்றது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறதுன்றது அது அடிமுட்டாள்தனமா இருக்குது. அந்த அடிமுட்டாள்தனத்தை யாருமே செஞ்சிடக்கூடாது. அதை செஞ்சதாலதான் இன்னைக்கு பனை தொழில அல்லது பனை சார்ந்த இந்த பொருட்களை, உணவுப் பொருட்களா இருந்தாலும் சரி, பயன்பாட்டு பொருட்களா இருந்தாலும் சரி, மக்கள் கிட்ட பெருமளவுல கொண்டு போய் சேர்க்கவே முடியல. ஏன்னா பணியர்களுக்கு இருக்கின்ற இயல்பான ஒன்று, இயல்பான உணவு கல்லு. அந்த கல்ல இங்க தடை செஞ்சிருக்கிறதால மக்கள் வந்து இயல்பா பனையை அணுக முடியல. பனையை அணுக முடியாததால இங்க இங்க வந்து அது சார்ந்த பொருட்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல. இன்னொன்னு, பனையேறிகள் அந்த பனையை அணுகினாலும் இல்ல பனை சார்ந்த தொழில் செஞ்சாலும் அவர்கள் மேல் பொய் வழக்கு போடப்படுது. தொடர்ந்து வந்து அவர்கள் அந்த தொழிலை விட்டு வெளியேற்றதுக்கு உந்தப்படுறாங்க. இதெல்லாம் மாறணும்னு தான் நம்ம வந்து தொடர்ந்து இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம இந்த திருவிழா, பனை கனவு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். அதுல பல்வேறு விதமான பனை சார்ந்த விழிப்புணர்வுகள், பனை சார்ந்த போராட்டங்களுக்கான வித்துக்களை வந்து நம்ம வந்து அங்க விதைச்சிட்டு இருக்கோம். முக்கியமா வந்து இந்த மாவழி அப்படின்னு சொல்லப்படுற கார்த்தி சுற்றுதல், அதை வந்து நம்ம வந்து ஒரு பனை திருவிழாவுடைய ஒரு அங்கமாவே நம்ம வச்சிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு வந்து அதுதான் வந்து மரபு. அந்த மரபை உடைச்சிட்டு இன்னைக்கு இந்த சூழலையும் தண்ணீரையும் இந்த ஐம்பூந்தங்களையும் வந்து மாசுபடுத்துகிற பட்டாசு அப்படின்ற ஒரு நஞ்சு பொருள் இன்னைக்கு வந்து எல்லா விழாக்களிலும், அது துக்க விழாக்களா இருக்கலாம், இல்ல வந்து மகிழ்ச்சியான விழாவா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் வந்து பட்டாசை வெடிக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பழக்கமா மாறிடுச்சு. அதுல இருந்து மக்களை வெளியே கொண்டு வரணும். மரபு சார்ந்த நம்முடைய கார்த்தி என்கின்ற மாவலியை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ட்டு நம்ம வந்து திருவிழாவில் ஒரு அங்கமாவே வந்து கார்த்தி சுத்துறதை வந்து நம்ம வந்து வச்சிருக்கோம். இந்த கார்த்தி அப்படின்னா என்னன்னா, கார்காலத்துல சுத்தப்படுகிற தீ, அவ்வளவுதான். மழைக்காலங்கள்ல, அதாவது அடைமழை, ஐப்பசியில வந்து அடைமழை பெஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா கார்த்தி மாசம் மிகப்பெரிய குளிர் இருக்கும். அந்த குளிரிலிருந்து மக்கள் வந்து தங்களுக்கு தற்காப்பதற்காகவும், அப்போ ஒரு சூழல் ஒரு குளுமையான சூழல் உருவாகும் போது, அப்போ அந்த குளுமையான சூழல்ல ஒரு சில நுண்ணுயிர்கள் பெருக்கம் ஏற்பட்டு அதன் மூலமா வந்து ஒரு சில தொற்று நோய்கள் வந்து அப்போ உருவாகும். அதெல்லாம் தவிர்ப்பதற்காக தான் வந்து நம்முடைய தமிழ் மரபினர் வந்து ஒரு மிகப்பெரிய அறிவு சார்ந்த ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கார்த்தி அப்படின்றது வந்து வெறும் மாவலியை மட்டும் குறிக்காது. அது கார்காலத்துல ஏத்துற தீ, அதாவது திருவண்ணாமலையில ஏத்துகிற அந்த பெருந்தீயாகட்டும், அதாவது இந்த மகா தீபம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுவாகட்டும், கோயில்ல அந்தந்த கோயில்கள்ல வந்து கொளுத்துற சொக்கப்பனை, வீடுகள்ல வரிசையா ஏற்றப்படுகின்ற விளக்குகள், இது எல்லாமே கார்த்தி தான். கார்காலத்துல ஏற்றப்படுகிற, கார்காலத்துல கொளுத்துகிற தீ, இதுதான் வந்து கார்த்திக்கான பொருளா இருக்குது. இந்த காரணங்கள் தான். மற்றபடி வந்து நிறைய கதைகள் சொல்லப்படுது. முருகன்
விவசாயம் செய்வதற்காக பனங்காட்டை அடிச்சதால அதை திரும்ப நினைவு கூறும் விதமா நம்ம வந்து இந்த சொக்கப்பனையை கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாய நிலத்தை நம்ம வந்து இயல்பா திருத்துறோம் இல்லை அதை கொளுத்துறோம் அப்படின்னு சொன்னா அதை வந்து கோடை காலத்துல தான் நம்ம வந்து செய்வோம். பனி காலத்திலேயோ குளிர்காலத்திலேயோ மழை காலத்திலேயோ செய்ய மாட்டோம். ஆனா இங்க வந்து கார்த்திகை மாதம் ஒரு மழை காலமா இருக்குது. அந்த காலத்துல வந்து ஏன் வந்து இவங்க காட்டை கொளுத்திருக்க போறாங்க? காட்டு கொளுத்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காரு. ஆனா இங்க வந்து ஆஹ் குளிர்ல இருந்து தற்காத்துக்கவும் நோய் தொற்றிலிருந்து இருந்து தங்களை தற்காத்ததுக்காகவும் ஒரு தேவை இருந்தது. அந்த தேவைதான் இந்த கார்த்தி, மாவலி, சொக்கப்பனை, விளக்கேற்றுதல் இதெல்லாமே இருந்துச்சு. இது எல்லாமே வந்து பனை சார்ந்த பொருட்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு சூழல் எப்படி வந்துச்சுன்னா, என்னதான் மழை பெஞ்சாலும், எத்தனை நாள் மழை பெஞ்சாலும், ஒரு 1/2 மணி நேரம் மழை விட்டுச்சுன்னா, ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சம் காத்தடிச்சதுன்னா, பனைமரத்துல தொங்குற ஓலைகள், காஞ்சி போன ஓலைகள், பனைமரத்துல தொங்குற ஆண் பூக்கள் இவையெல்லாம் வந்து உடனே காஞ்சிரும். அப்போ அந்த ஆண் பூக்களை எடுத்து அதை சுட்டு அதை கரியாக்கி அந்த கரித்தூளை ஒரு ஒரு பருத்தி ஆடையில வச்சு கட்டி அதுல நெருப்பு வச்சு கனியை வச்சு சுத்தினோம்னா உடனே தீ பிடிச்சிக்கும். காஞ்சி போன ஓலைகள் வந்து உடனே வந்து தீ பிடிச்சிக்கும். ஏன்னா சீக்கிரமா காஞ்சிடும். அதனாலதான் பனையை வந்து கார்த்திக்கு பயன்படுத்தினாங்க. அப்போ இவ்வளவு ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயத்த அதுல வந்து பனை பயன்பட்டு இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஒரு நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான். இன்னொன்று வந்து கார்த்தி சுத்துறது, இந்த மாவலி சுத்துறதுன்றது வந்து ரொம்ப 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 பழமையான ஒரு விஷயமா இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட 4500 ஆண்டுகளுக்கு பழமையான ஒன்றுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னும் நமக்கு வந்து இன்னும் ஆதாரபூர்வமா வேணும்னா கிருஷ்ணகிரியில வந்து ஐமந்தம் இதுல பாறை ஓவியங்கள்ல வந்து வரைஞ்சிருக்காங்க. கார்த்தி சுத்துறத பாறை ஓவியமா வரைஞ்சிருக்காங்க. இப்படி நமக்கு வந்து ஒரு ஆதாரம் வந்து ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரையப்பட்ட ஒரு ஓவியம் கிடைச்சது. இப்ப கார்த்தி சுத்துறதுன்றது, மாவலி சுத்துறதுன்றது வந்து ரொம்ப 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 தொன்மையான ஒன்று. இத நம்ம வந்து கிட்டத்தட்ட மறந்து போன நிலையில நாம அதுக்கு உயிர் கொடுக்கும் விதமா நம்ம திருவிழாவில் அந்த நிகழ்வை நம்ம நடத்துனதுக்கு அப்புறமா இப்போ திரும்ப திரும்ப வந்து அது வந்து மீண்டு எழுந்திருக்குது. எல்லா ஊர்லயும் இப்போ வந்து கார்த்திகை சுத்துறாங்க. அதாவது தீபத்துக்கு மட்டும் இல்லாம தீபாவளிக்கு கூட வந்து கார்த்திகை சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நிகழ்வுகள், கோயில் நிகழ்வுகள், வீட்டு நிகழ்வுகள், இதுக்கு எல்லாமே வந்து கார்த்திகை சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ பட்டாசை தவிர்த்துட்டு இது போன்ற மரபு சார்ந்த விஷயங்களை, சூழலுக்கு உகந்த ஒரு விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறது வரவேற்கத்தக்கது. இது வந்து பனை சார்ந்து கிடைக்கின்ற பொருட்களை வச்சு இது ஒரு மாற்றத்தை நடத்திருக்கிறதுனா இது வந்து நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி இந்த கல் தடை இதை பேசாம பனை சார்ந்த விஷயத்த, பனை சார்ந்த பொருளாதாரத்தை நம்ம வந்து கடந்து போயிட முடியாது. கல்லுன்றது ஒரு பனை சார்ந்த பொருளாதாரத்துல இல்ல பனை சார்ந்த வாழ்வியல்ல ஒரு முக்கியமான கண்ணியா இருக்கு. கல் அப்படின்னாலே வந்து ஒரு 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 மிக பழமையான தமிழ் சொல்லா இருக்குது. அதாவது கடு அப்படின்ற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் கல். கடு, கடுத்தல். நம்ம ஒரு புளிப்பான புளியம்பழத்தையோ இல்ல புளியங்காயோ நம்ம வாயில போட்டு கடிச்சோம்னா ஒரே கடுப்பா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ புளிப்பு சுவைக்கு கடு அப்படின்ற ஒரு சொல் இருக்குது. அந்த சொல்லுல இருந்துதான் கடு, கடுத்தல், கல் அப்படின்ற சொல் வந்து வந்ததா சொல்றாங்க. இப்ப அப்படிப்பட்ட ஒரு பழமையான சொல்ல இன்னைக்கு வந்து நாம இந்த தடை மூலமா மறந்தே போக வேண்டிய சூழல் உருவாகுது. அதே போல இந்த மாதிரி மரபு சார்ந்த விஷயங்களை, மரபு வழி உணவுகளை நம்ம வந்து ஒவ்வொன்றா தடை செய்ய அல்லது வந்து நாம வந்து நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல இருந்து அதை வந்து ஒதுக்கி ஒதுக்கி விட்டு விட்டு போக நம்ம கிட்ட இருந்து பல தமிழ் சொற்கள் வந்து ஒண்ணு ஒண்ணா வந்து காணாம போயிடும்.
இன்னைக்கு நாம பயன்படுத்துற சொற்ப தமிழ் சொல்லல நாம வந்து இதெல்லாம் வந்து மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. ரொம்ப சொற்பமான சொல்லதான் நம்ம பயன்படுத்திருக்கு. நம்முடைய உணவுகளை மறக்க நம்முடைய மரபொழி உணவுகளை மறக்க தமிழை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விட்டுட்டு வெளியேறிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம உண்ற உணவுகள்ல பாதி அயல்நாட்டு உணவா இருக்குது. அந்த உணவுகளுக்கு அயல்நாட்டு பேரை இங்க வந்து வச்சிருக்கிறோம். அதை சொல்லி நம்ம வந்து அழைக்கிறோம், உண்றோம். சோளம் அப்படின்னு சொன்னாலே வந்து இங்க வந்து மக்காச்சோளத்தை தான் வந்து சோளம் சொல்லிட்டு நாம புரிஞ்சுக்கிறோம். ஆனா நமக்கு வந்து வெள்ளை சோளம் இருக்குது, இரும்பு சோளம் இருக்குது, கருப்பு சோளம் இருக்குது, எத்தனையோ சோளத்திலே நிறைய வகைகள் இருக்கு. அப்ப நம்ம ஒரு சோளத்தை மறந்ததால எத்தனை தமிழ் சொல்ல, எத்தனை சோள வகைகளை நம்ம வந்து மறந்து பார்த்தீங்களா? இது போல வந்து மரபு சார்ந்த நம்முடைய உணவையும், நம்முடைய பழக்க வழக்கத்தையும், நம்முடைய கலாச்சாரத்தையும் திரும்ப மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இங்க வந்து தமிழ்நாடு பணிகள் பாதுகாப்பு இயக்கம் செஞ்சுட்டு இருக்குது. இது கூட வந்து நிறைய நண்பர்கள், நிறைய அமைப்பினர் இது கூட இணைஞ்சு தொடர்ந்து இதுக்கு ஆதரவு தெரிவிச்சு வராங்க. இந்த பேசிட்டு இருக்க நீங்க எல்லாரும் கூட வந்து தொடர்ந்து எங்க கூட இருக்கிறீங்க அப்படின்ற நம்பிக்கையில நாம வந்து தொடர்ந்து பயணிப்போம். நம்முடைய ஒவ்வொரு மரபு சார்ந்த உணவாகட்டும், மரபு சார்ந்த சொல்லாகட்டும், மரபு சார்ந்த வாழ்வியலாகட்டும், அதை மீட்டெடுப்பது ஒன்று மட்டும்தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்வியலையும், நம்முடைய ஆரோக்கியத்தையும், நம்முடைய பழக்க வழக்கத்தையும் மீட்டெடுக்கிறதுக்கான வழியா இருக்குது. அதனால நாம மீண்டும் வந்து மரபுக்கு திரும்புவோம். மீண்டும் வந்து பனை சார்ந்த வாழ்வியலை வந்து மீட்டெடுக்கிறதுக்கான அத்தனை வேலைகளையும் இணைந்து செய்வோம். நன்றி, வணக்கம். திரு மனோஜ்குமார் அவர்களும் திரு பாண்டியன் அவர்களையும் வாழ்த்துவோம். இருவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க. அவர்கள் இருவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இயற்கை சார்ந்து அவர்கள் வாழும் இந்த தொழில் சிறக்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி மனோஜ்குமார் ஐயா அவர்களுக்கும் பாண்டியன் அவர்களுக்கும். ரொம்ப சிறப்பு. இதுல ஒரு பாடல் நமக்கு மகரிஷி சொல்லியிருக்காங்க. கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும் என்று அவருடைய பாடலை ரொம்ப அற்புதமா சொல்லுவாங்க. பனையின் பயன் நிறைய பேருக்கு இந்த ஜெனரேஷனுக்கு தெரியாது. ஆனா நீங்க இளைஞர்களாகிய நீங்கள் இதனை முன்னெடுத்து என்ன சொல்றது, அந்த தொழிலை சிறப்பாக செய்வதற்கு நிச்சயமாக எங்களுடைய சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்கள். உங்களை வணங்குறோம். ஏன்னா பனையின் மைந்தனே உங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு மாதம் முன்பு மண் காப்போம் என்ற ஒரு நிகழ்வில் போகும்போது அங்கு அந்த பனையின் பயனை பற்றிய அவர் அந்த டெக்னிக்கலா ரொம்ப நிறைய பொருட்களை உற்பத்தி செய்யறாங்க. அதில் பனை மாவு பற்றி சொன்னாங்க. பனங்கிழங்க காய வச்சு அதை மாவாக்கி இப்ப தோசை மாவா கொடுக்கலாம் அப்படின்னாங்க. அது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியம்ட்டு இப்ப அவர் அதை வித்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி சாரோலை குழு, உண்மையிலேயே உங்களுடைய குழுவிற்கு ரொம்ப பாராட்டு. அது வந்து பேசிக், அதை நம்ம அதை அழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க அதை கொஞ்சம் முற்றின இலைகளாக பார்த்து என்னென்ன பொருள் செய்றீங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. ஏன்னா இதெல்லாம் நான் வந்து என்னுடைய ஒரு 5 வயதில் 10 வயதில் நாங்க கிராமத்துல பார்த்திருக்கோம். அந்த இது கவலை எடுப்பாங்களா, அது நீங்க கமலைன்னு சொல்லுது இன்னைக்குதான் கரெக்டா எனக்கு வேர்டு புரிஞ்சுது. இத்தனை நாள் எல்லாருமே கவலை தான் சொல்லுவாங்க. கமலை அந்த என்ன ஒரு தாமரை வடிவு போல இருக்கக்கூடிய அந்த கமலைக்கு எவ்வளவு ஒரு வன்மை தன்மை இருக்குன்னு சொன்னீங்க பாருங்க. காதோலை வந்து மென்மை தன்மையாக இருக்கும், கமலை வன்மை தன்மையாக இருக்கும். அந்த நீரோடையே இறைச்சி அப்படி கொண்டு வரும்போது அந்த பனையின் வாசம் இன்னும் எனக்கு மூக்குல இருக்குங்க. அது நம்மளுடைய அந்த தமிழகத்தின் மரம், பனை மரம். இது அரசாங்கம் நமக்கு நிச்சயமாக நீங்க முன்னெடுத்து வைத்திருக்கிற ஒரு சூழல் ரொம்ப சிறப்பு. எடுத்துக்கோங்க. ஏன்னா நஞ்சு இல்லாமல் இப்போ இந்த சின்ன குழந்தைங்க வாயில வச்சிருக்கக்கூடிய அந்த பீப்பின்னு சொன்னீங்க இல்லையா, அதை நம்ம பார்த்துருக்க நிறைய பேருக்கு.
எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா பனை விசிறி தான் ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல இப்பவும் பனை விசிறி இருக்கு. எங்க போனாலும் ஒவ்வொரு சம்மருக்கும் நான் அதை தேடி வாங்கிடுவேன். அதே மாதிரி பனை ஈர்க்கு தொடப்பம், அதை ஒருத்தர் பயன்படுறாங்க. ஆனா மற்ற பொருட்களை நீங்க அந்த தமிழ் மரபு மாறாமல், அந்த பின்னல் சொன்னீங்க இல்லையா, அந்த பின்னல் ரொம்ப சிறப்பா இருந்தது. நான் பார்த்திருக்கேன் அது நேரா உங்களுக்கு. அதே மாதிரி அந்த செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், செவி சுவை உணரா வாயுணர்வின் மாக்கள், சிந்திக்காத மாக்கள் சொன்னீங்க. நிச்சயமாக இன்றைக்கு இதை பற்றிய சிந்தனை இல்லை. பனை என்பது நீர் மேலாண்மை செய்கிறது என்பது நமக்கு நிறைய தெரியும். ஏன்னா அது நீர் எப்பவுமே நீரோட்டம் இருக்கான்னு பார்க்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் என்ன செய்வாங்கன்னா, பனை வேர் போகக்கூடிய இடத்தில் நீரோட்டம் தக்க வைத்துக் கொள்ளும். அது எனக்கு அந்த ஒரு பாடல் ஞாபகம் வருது, ஏரி கரையின் மேலே போறவளே பொன்மையிலேன்னு. அந்த பாடல் காட்சி காணும் போது சுற்றிலும் பனைமரம் தான் இருக்கும். இப்பவும் நான் சென்னையில எங்கேயாவது போகும்போது, சென்னையில இருக்கா பனைமரம் பார்த்து கொண்டே போவேன். நிச்சயமாக இருக்கிறது, நிறைய இருக்கு. கடற்கரை ஓரங்களிலும் நீங்கள் எல்லாம் விதைகள் போட்டு வளர்த்திருக்கீங்கன்றதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நமக்கு இந்த பனையின் மரபை பற்றி தெரியணும். ஒரு 5ஆம் கிளாஸ்ல பாடலாக வந்தது, பனைமரமே பனைமரமே ஏன் வளர்ந்தாய் பனைமரமே என்று. நாங்க மலரே மலரே பாடல் கேட்கிற மாதிரி இந்த கேள்வி சின்ன வயசுல இப்பவுமே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வளர்ந்த காரணத்தை நண்பர்களே சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பனைமரம். படுக்க நல்ல பாயாவேன், அதாவது கோடையிலே நுங்கு தருவேன், பஞ்சனைக்கு மெத்தையாவேன் அப்படி சொல்லு. ஸோ அதனுடைய பொருள், அதாவது வேர் முதல் இலை வரை அத்தனையுமே பயன்படக்கூடிய, வாழை மரம் எப்படி முழுவதுமாக பயன்படுகிறதோ அதே போல பனையின் அத்துணை பொருட்களும் பயன்படும். அதாவது கிராமங்கள்ல போனீங்கன்னா ஒரு கரையில இருந்து அடுத்த கரைக்கு நதியில கரைக்கிறதுக்கு அந்த இடையில பாலம் மாதிரி போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வீடுகள்ல இப்ப நம்ம ரூஃப்னு சொல்றோம் இல்லைங்களா, அது எல்லாமே நமக்கு பனையில் பயன்படுத்துவாங்க. அது இயற்கைக்கு எந்த விதமான பாதகமும் சுற்றுச்சூழல் கெடுதல் ஏற்படுத்தாத வகையில் அது கட்டி வச்சிருப்பாங்க. அடுத்து பனங்கிழங்கு, பனம்பழம் காய வைத்து மாவாக்கி இப்ப தோசை மாவுன்ற பதத்திலையும் வருது. அந்த நுங்கு, அந்த கோடைக்கு எப்ப நுங்கு வரும்னு காத்துக்கிட்டே இருப்போங்க. அந்த மாதிரி அது நம்மளுடைய சீசனுக்கு ஏற்ற மாதிரி இறைவனுடைய படைப்பு. நுங்கு நிறைய 40 வருடங்களுக்கு மேலாக அது தன்னுடைய பயனை தரும். அதாவது எல்லா காய்கறிகளிலும் மரபு மாற்றத்தை கொண்டு வந்த விஞ்ஞானிகள் பனையில் மட்டும் கை வைக்கவில்லை, வைக்க முடியாது. அது கடவுள் மரம் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா நிறைய விஞ்ஞானிகள் ஹைபிரிட் வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்தாங்க, இதுல மட்டும் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னாங்க. அதே மாதிரி பாண்டியன் அவர்கள் கள் நமது உணவு, அது இயற்கை உணவு. இப்ப இன்னைக்கு ஆல்கஹால்ல போட்டு எத்தனை குடும்பங்கள் பழகி இருக்கிறது என்பது கண்கூடாக நாம் நிறைய பேரை பார்க்கிறோம். ஆனா கல் பழங்காலந்தொட்டு போர் வீரர்கள் தங்களுக்காக பயன்படுத்தியது. அவர்கள் எந்த பாதகமும் ஏற்படாத ஒரு உணவு. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பதநீர் இன்னைக்கும் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. இப்படிலாம் இருக்கு. அதாவது நிறைய பேரு ஐடில இருந்துட்டு இயற்கை விவசாயம் சார்ந்து போறாங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த பனை தொழில் செய்பவர்கள், நீங்கள் தொழிலில் இருங்கள், உங்களுக்கு எதிர்காலம் இறைவன் கிட்ட இருக்கு, உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். அந்த பொருட்கள் பொம்மை, கிளுகிழுப்பை, பாக்குப்பெட்டி, கூடை, விசிறி இதெல்லாமே நாங்க பார்த்திருக்கோம், பயன்படுத்தியும் இருக்கோம். வாழ்வின் பொருளாதாரம் இந்த பனையில் நிறைய இருக்குன்னு ரொம்ப சொன்னீங்க. இளம் தலைமுறையாகிய உங்களுடைய தொண்டு சிறக்கட்டும், உங்களுடைய வாழ்வு சிறக்கட்டும். உங்களுடைய சமூக மக்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் சங்கல்பமும் எப்பொழுதும் இருக்கும். இந்த தமிழகத்தின் மரம் பனை மரம் என்பதை உணர்ந்து இந்த அரசு உங்களுக்கு மிக விரைவாக உங்களுடைய குறைகளை எல்லாம் நீக்கி சிறப்பாக செயல்பட்டு உங்கள் வாழ்வாதாரம் பெருகட்டும். அதே மாதிரி மாவலி சொன்னீங்க, கார்த்திகையில நான் மாவலி சுட்டியிருக்கேன். இன்னைக்கும் அது எங்களுக்கு நினைவா இருக்கு, சிறு வயதுல நாங்க சுற்றினது. அது எவ்வாறு நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுன்னு சொன்னீங்க. கார்த்திகை தீபத்துக்கு நாம எல்லாரும் தினமும் வீட்டிலேயே விளக்கேற்றுறதும் அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கத்தான். அந்த நேரத்தில் கார்த்திகை மாதத்தில் குளிர்ந்த நேரத்துல நமக்கு வரக்கூடிய தொற்றுகளை விளக்குவதற்காகவே இந்த மாவலி சுற்றுதல், விளக்குகள் ஏற்படுத்துதல் இதெல்லாம் இருக்கும். சொக்கப்பனை விளக்கு அதெல்லாம் சொன்னீங்க. அந்த பனை சார்ந்த தொழில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு மிகவும் பயன்படுகிறது. நவீனத்தில் இருந்து
நவீனம் வந்து நம்மளுக்கு அழிக்கத்தான் பாடுது. அதாவது அந்த நம்மளுடைய ஆரோக்கியத்தை கெடுப்பதற்கே நவீனம். அந்த பனை ஓலை, காய்ந்த ஆண்டுகள், பூக்கள் சொன்னீங்க இல்லையா, ஆண் பூக்கள் அதற்கு உபயோகப்படுகிறதுன்னு இப்ப கண் முன்னாடி எனக்கு காட்சியா வருது, அந்த மாவலி நீங்க சுத்துறது. அதே மாதிரி பனை திருவிழா நடத்துகிறீர்கள், மிக்க நன்றி. ஒவ்வொரு ஆண்டும் அதை சிறப்பாக நடத்த வேண்டும், மக்களுக்கு விழிப்புணர்வு தர வேண்டும். மிக்க நன்றி. உங்களுடைய இருவருடைய சேவையையும் பாராட்டுகிறோம். எங்களால் முடிந்த அளவு நீங்க திருவிழா நடத்தும் போது எங்களுக்கு குரூப்ல போடுங்க. எல்லாருமே கலந்து அந்த பனைப்பொருட்களை நாம் உபயோகப்படுத்தி இயற்கை சார்ந்த சூழலில் நாம் வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் நண்பர்கள் கைகளை உயர்த்தலாம். லலிதா அம்மா. வணக்கம்மா, வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்தது உங்களுடைய அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, சென்னையில உங்களுடைய அம்மா தொடர்பு இது எந்த இருக்குன்னு. ஐயான்னு சொல்லிடுங்க, 2 பேரும் லைன்ல இருக்காங்க. அப்படிங்களா? இப்ப பேசுனாங்கல்ல பாண்டியன். பாண்டியன். இரண்டாவதா பேசியது பாண்டியன், முதல்ல பேசினவர் மனோஜ். ஓகே ஓகே, பாண்டியன் ஐயா தான் கேட்குறேன். ஐயா, நீங்க என்ன சொன்னீங்களே, சென்னையில நாங்க ஒரு குரூப் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுல உங்களோட நம்பரை எங்க குரூப்ல சாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா எங்களுக்கு உதவிகரமா இருக்கும். அதே மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை, நான் ஒரு யூடியூப்ல தான் பார்த்தேன். அதாவது இப்போ நம்ம பார்சல்லாம், சாப்பாடு பார்சல்லாம் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல கொடுக்குறாங்க, அதுக்கு பதிலாக ஓலைப்பெட்டியில உள்ள வாடகையில வச்சு ஒரு குரூப் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் எங்க கிடைக்கும், எப்படி எப்படி அதாவது வணிக தொடர்பா அதை தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய எல்லாத்துலேயும் குரூப்ல எல்லாம் கேட்டு நீங்க அதை வியாபாரம் பண்ணலாமே அப்படிங்கிறது என்னோட சின்ன ஒரு யோசனை தான். அதுக்கு வந்து அப்படி ஏதாவது செஞ்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் வழக்கு வேணுங்க ஐயா. இருக்காங்களா? பாண்டியன் அவர்கள் பேசலாம். வணக்கங்க. உங்களை வந்து அந்த குழுவுல இணைச்சு விடுறேங்க. அப்புறம் அந்த ஓகேங்க, சொன்னீங்க குரூப்ல கூட போடுங்க, உங்க நம்பர் கூட போடுங்க, நாங்க எங்களுக்கு தேவையானதை கூட வாங்கி போடல. அது நீங்க என்னெல்லாம் பண்றீங்கன்னு தெரியாதுல்ல, அதனாலதான் கேக்குறேன். இந்த ஓலைப்பெட்டியில வந்து இந்த பிரியாணி வச்சு கொடுக்கறது, உணவுகளை வச்சு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து இப்போ எல்லாம் துவங்கியிருக்காங்க, எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம இது புதுசெல்லாம் கிடையாது. நம்ம வந்து ஏற்கனவே கறியெல்லாம் வாங்கும்போது அதெல்லாம் வந்து ஓலையில வந்து பொத்தாரு சொல்லுவாங்க. அந்த ஓலையை வந்து மடிச்சு அதுக்குள்ள கறியை வச்சு 1 கிலோ இல்லை 2 கிலோ அளவு கறியை வச்சு அதை வந்து கட்டி தருவாங்க. அந்த பொத்தாறுல வாங்குற பழக்கம். அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து நம்ம கஞ்சி குடிக்கிறதா இருந்தாலும், உணவு சாப்பிட்றதா இருந்தாலும் பட்டையில வச்சு சாப்பிடுவோம். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து செஞ்சதுதான். இப்போ வந்து இன்னும் அதை வளப்படுத்தி, இன்னும் அதை மேம்படுத்தி, அதை பின்னல் வடிவில் கொண்டு வந்து உணவுல அதை உணவு கொடுக்கறதுக்கு அதை பயன்படுத்துறாங்க. பார்சல் பண்றதுக்கும் சரி, உணவு சாப்பிட்றதுக்கும் சரி அதை பயன்படுத்துறாங்க. அதை நாங்களும் அதை கேட்கறவங்க செய்து கொடுக்குறோம். எங்களது கொஞ்சம் விலை கொஞ்சம் உயர்வா இருக்கும். ஏன்னா அதுக்கான ரொம்ப ரஃபாலாம் செய்யறதில்ல. நாங்க அதை கொஞ்சம் நேர்த்தியா செய்யறதால கொஞ்சம் விலைகள் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். விலை கம்மியா வேணும்னாலும் நம்ம வந்து அதுக்கான தொடர்பு எண்ணை வந்து உருவாக்கி தரோம். நாங்க தென் மாவட்டங்கள்ல அது கொஞ்சம் ரஃபா செய்வாங்க அவங்க. அதுக்கான தொடர்பு எண்ணை கொடுக்குறோம் நாங்க. நன்றிங்க, வாழ்வளமுடன். நன்றிம்மா. பாண்டியன் அவர்கள் நம்பரும் மனோஜ் அவர்கள் நம்பரும் சேட்ல போட்டிருக்கேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது வேணாலும் அவங்களையும் கேட்கலாம். கார்த்திக் தம்பியும் நீங்க கேட்டுக்கலாம். நன்றி. வேற யாராவது கேள்வி கேட்கலாம்? நன்றி. வாழ்க வளமுடன். கார்த்திகேயன், மோகன் ஐயா, வாழ்க வளமுடன். உங்களை அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மனோஜ்குமார் ஐயாவுக்கும் பாண்டியன் ஐயாவுக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? கேக்குதுங்க, நீங்க பேசுங்க, அவர் பேசுவார். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த நம்மளுடைய அந்த பழைய மரபு வழி சார்ந்த தொழில்களை பத்தி ரொம்ப விரிவா சொன்னீங்க. இன்னமும் வந்து நம்ம அனார்கலி அம்மா சொன்ன மாதிரி இன்னும் வந்து அந்த மாற்ற முடியாத, விஞ்ஞானிகள் கூட மாற்ற முடியாத ஒரு மரம் அப்படிங்கிறது நம்ம பனைமரம் மட்டும் தான். ஏன்னா தென்னை மரத்தை கூட இப்ப மாத்திட்டாங்க. ஏன்னா நிறைய சின்ன சின்ன மரத்துல எல்லாம் நிறைய வர்ற மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த பனைமரம் மட்டும்தான் அந்த இன்னும் மாற்ற முடியாத ஒரு மரமா இருக்கு. அதுவே சிறப்பு அந்த மரத்துக்கு.
இப்ப வந்து இந்த சமுதாய நெருக்கடினாலையும் இதனாலையும் இந்த நிறைய மரபு வழி சார்ந்த அந்த தொழில் செய்தவங்க வந்து அதை விட்டு நிறைய போயிட்டாங்க. விவசாயமா இருந்தாலும் சரி, மற்ற இந்த பனை மர தொழிலாளர்கள் அவங்க வேற வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த வளர்ச்சி என்பதை பத்தி அருமையா சொன்னீங்க ஐயா. வளர்ச்சி என்பது வந்து மரபு வழி தொழில்ல தான் வளர்ச்சி இருக்கணும். ஆனா வளர்ச்சிக்காக இதை விட்டுட்டு பொருளாதாரத்துக்காண்டி நவீனமயமாக்க தொழிலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க பதிவு பண்ணீங்க வருத்தத்தை. அது உண்மையிலேயே வருத்தமான விஷயம்தான். இந்த நவீனமயமாக்கப்பட்ட அந்த இதுவுமே வளர்ச்சி நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, மரபு வழி சார்ந்ததுக்கு வளர்றதுக்கு அந்த நவீன உழவு பயன்பட்டா நல்லா இருக்கும் நவீனம். ஆனா அதை அழிக்கிற அளவுக்கு போயிட்டு நவீனம் வேற வகையில வளர்றதுக்கு பொருளாதாரத்தை வளர்க்கறதுக்கு தான் வருத்தமா இருக்கு. அதையும் பதிவு பண்ணீங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. அப்புறம் அந்த கல்லு பத்தி சொன்னீங்க, பதநீர்லாம் இது வந்து நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க அவ்வளவு சத்து உள்ள இது அப்படின்னு. ஏன்னா நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இந்த பதநீர் வந்து அந்த நிறைய அந்த சைக்கிள்ல வந்து கொண்டுட்டு வருவாங்க சின்ன பானையில. அது நிறைய சாப்பிட்ருக்கோம். அவ்வளோ ஒரு நல்ல இது. இந்த கல்லு கூட சின்ன பிள்ளைங்க நடக்க முடியாமல் இருக்கும்போது கூட அதை வாங்கி வீட்டில் இருக்க பெரியவங்களே அதை வாங்கி ஒரு டம்ளர் கொடுப்பாங்க. அதுவும் நாங்கள் சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துருக்கோம். இவ்வளவு பயனுள்ள ஒரு நம்ம பாரம்பரியமிக்க அந்த பனை வந்து இன்னைக்கு வந்து சில சமுதாய இதனால அதை சரியா இது பண்ண முடியாதது வருத்தமாக தான் அளிக்குது. உங்க பதிவு வந்து ரொம்ப இதாக இருந்தது ஐயா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். இப்ப சொன்ன மாதிரி இப்ப நவீனம் வந்து கெடுதல் தான் உண்டாக்குது மக்களுக்கு. இப்ப எல்லாமே ஃபாஸ்டா போகணுன்ற ஒரு சூழல்ல மக்கள் வந்து தள்ளப்பட்டிருந்ததுனால நம்மளுடைய அந்த பாரம்பரியம் மரபு வழிமுறை வந்து அழிந்து கொண்டு வருகிறது. அதை அழியாமல் காத்து கொண்டிருக்கும் உங்களை போன்ற நல்லவர்கள், மனோஜ் அண்ட் பாண்டியன் மாதிரி இருக்கக்கூடிய நல்லவர்கள், உங்களுடைய குழு மேன்மேலும் சிறக்க வேண்டும். மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு பெருகும். அதுக்கு இறையும் குருவும் துணை நிற்கும். நிச்சயமாக நாம வந்து இந்த தொழிலை செய்யறோமா, இதை விட்டுட்டு போவோன்ற ஒரு எண்ணம் இல்லாம நலிவு வந்தாலும் உயர்வு வந்தாலும் அதிலேயே நிற்கும் போது உங்களுக்கு அந்த இயற்கை தானாகவே உங்களை வழி நடத்தி சிறப்பாக செல்லும். இங்க அடுத்த எங்களுக்கு வகுப்பு வரும்போது உங்களுடைய உயர்வு இன்னும் மேன்மேலும் பெருக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். நன்றி. அடுத்ததாக ஜியோமி அவர்கள், நீங்க பேசலாம். ஒரு தடவை மைக் டச் பண்ணிக்கோங்க. வணக்கம். மனோஜ் ஐயாவுக்கும் பாண்டியன் ஐயாவுக்கும் வணக்கம். நான் வந்து இப்ப பனைமரம் ஏறி இந்த கல் எடுக்கிறத வந்து கத்துக்கணும். அதுக்கு வந்து எங்கேங்க ஐயா வந்து தொடர்பு பயிற்சி எடுக்கிறதுக்கு தொடர்பு எண் இருந்தா கொடுங்க. அம்மா உன்னோட பேர் சொல்லுடா. என் பேர் வந்து அகரநிலா. மனோஜ் அகரநிலா எங்க இருக்கு தெரியுமா? நான் சேலம் சங்கிகிரி. ஓகே ஓகே, அவருடைய நம்பர் போட்டிருக்கேன் பாருங்க, அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அவர்கிட்ட பேசுங்க. சரி. ஐயா கிட்ட பேசுங்க. சொல்லுங்க, டீடைல் சொல்லுங்க ஐயா. இப்போ பனைமரம் ஏறி கல் இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து பதநீர் இருக்கிறதுக்கு, கருப்பட்டி காய்ச்சறதுக்கு, இன்னும் வந்து பனஞ்சக்கரை தயாரிக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாமே நம்ம பயிற்சி தரோம். பயிற்சி எடுக்கிற விரும்புகிறவங்க இங்கே நம்ம பனங்காட்டுக்கு, விழுப்புரம் பனங்காட்டுக்கு நேரில் வந்தாங்கன்னா அவங்க தொடர்ந்து எல்லா விதமான பயிற்சியும் அவங்க எடுத்துக்கலாம். அவங்க கூட பனையோலை பின்னல் பயிற்சியும் ஒரு முழுமையான பனை வாழ்வியல் பயிற்சியை வந்து எடுத்துக்கலாம் அவங்க. ஆனால் அந்த பனை ஏறுற அந்த பருவத்தில் ஜனவரிக்கு அப்புறமா வந்து வந்தாங்கன்னா அதுக்கான பயிற்சி எடுத்துக்க முடியும். நாமளும் வந்து அந்த பயிற்சியில வந்து ஒரு ஒரு 3 பருவம் 4 பருவமா பிரித்து ஒவ்வொரு வாரமா ஒரு வார பயிற்சியா கொடுப்போம். அதில் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா அது அவங்க எளிமையாக கற்றுக்கலாம். அதை போன ஆண்டு அந்த மாதிரி பயிற்சி கொடுத்து அதில் பயிற்சி எடுத்தவங்க இப்போ வந்து கல் இறக்கிட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப எளிமையாக கற்றுக்கலாம். சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து ஒரு 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ரொம்ப எளிமையாக கற்றுக்கலாம். என்னை தொடர்பு கொள்ளுங்க. நீங்க சேலம்ன்றதால சேலத்துக்கு பக்கத்துல கூட வேற யாராவது சொல்லி தராங்கன்னா நான் அவங்களுடைய தொடர்பு கூட கொடுக்குறேன். நீங்க அங்க கூட போயிட்டு ரொம்ப பக்கமா கூட நீங்க கத்துக்கலாம். நீங்க நன்றி. மிக்க நன்றி அம்மா. இளம் குழந்தை நினைக்கிறேன், ட்ரைனிங் எடுக்க விரும்புறாங்க. நிச்சயமாக அந்த என்ன சொல்றது, அந்த இளம் தலைமுறை பெருகட்டும், அவர்களுடைய ஆர்வம் பெருகட்டும். சொன்ன மாதிரி எல்லாமே நீங்க கத்துக்கலாம். இப்ப நிறைய பாத்தீங்கன்னா சம்மர் கிளாஸ் சொல்லிட்டு நீச்சலுக்கு போறாங்க, பேட்மிண்டன் போறாங்க, எல்லாமே இருக்கு.
ஆனா இந்த நம்ம மரபு சார்ந்த தொழிலுக்கு வரணும்னு விருப்பப்படுற அந்த குழந்தைக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். சிறப்பா வருவேம்மா. அவங்களும் கொடுப்பாங்க. நன்றி. தமிழ் ஆனந்த யோகம் அடுத்து பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன். பாண்டியன் ஐயா, நீங்க இந்த பனை திருவிழா வருஷ வருடம் மிக சிறப்பாக நடத்தி விட்டுருக்கீங்க. தொடர்ந்து நடத்துங்க. அதனால பெரிய அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறைய மக்களுக்கு கிடைக்குது. நானும் அதில் கலந்துருக்கேன். கார்த்திக் தம்பியோட வந்து கலந்துருக்கேன். நீங்கள் அதில் வந்து இந்த செய்முறை பயிற்சிகள்லாம் நீங்கள் அந்த பர்டிகுலராக அந்த பனை வெல்லம் தயாரித்தல் அது எப்படி காய்ச்சி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் செய்கிறத நாங்கள் நேரடியாக பார்த்துருக்கேன். நீங்கள் அந்த உண்மையான பனை, அது கலப்படம் இல்லாத அந்த பனை வெல்லம், அது நீங்கள் தயாரிக்கும் போது அதுக்கு அப்போ எப்போ சேலுக்கு கிடைக்குதோ அது எங்களுக்கு இந்த குரூப்பில் தெரியப்படுத்துங்க. எங்கள் குரூப்பில் 2500 பேர் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்க. கார்த்திகேயன் மூலமாக நீங்கள் தெரியப்படுத்துனீங்கன்னா நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுறோம். அது கூட பனை சார்ந்த நீங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கூட கேட்லாக் இருந்தால் எங்கள் இதில் போஸ்ட் பண்ணலாம். தேவைப்படுவர்கள் அதை வாங்கி பயன்பெறலாம். நன்றி நன்றி மகேஷ். இந்த நன்றி. பனை வெல்லம் நம்ம வாங்கி அதை வந்து மருத்துவத்துக்காக தான் நீங்கள் பயன்படுத்தின மாதிரி சொல்லியிருக்கீங்க. நம்ம அன்றாட உபயோகத்துக்கு பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க முன்னாடி. இது வந்து எத்தனை நாள் அதை ப்ரெசர்வ் பண்ணாமல் வச்சுக்கலாங்கய்யா? அது கெட்டு போகாம எத்தனை நாள் இருக்கும் அது? பனை வெல்லத்தை பொறுத்தளவுல வந்து இங்க நம்ம ஏற்கனவே நம்ம அதை வந்து உணவா கிடையாது, மருந்தா தான் பயன்படுத்தியிருக்கோம். எந்த சித்த மருத்துவமா இருந்தாலும் அதுல துணை மருந்தா கருப்பட்டி தான் பயன்படுத்துவாங்க, பனை வெல்லத்தை தான் பயன்படுத்துவாங்க. பனை வெல்லம் அல்லது தேன் இந்த மாதிரி வந்து சேர்த்து கொடுப்பாங்க. கொடுக்கும்போது அதனுடைய வீரியம் இன்னும் அதிகமாகும். அந்த மருந்துடைய வீரியம் உடம்புக்குள்ள எளிமையா போய் கலந்து குணப்படுத்துறதுக்கு வசதியா இருக்கும். அதனால வந்து பனை வெல்லம்ன்றது வந்து ஒரு உணவு இல்லை, அது வந்து மருந்து தான். அது நம்ம உணவா இனிப்பு எடுத்துக்கணும்னா கரும்பு சர்க்கரையை எடுத்துக்கலாம். கரும்பு சர்க்கரைன்னா நாட்டு சர்க்கரையாவோ இல்லை வந்து ப்ரௌன் சுகராவோ நம்ம வந்து அதை நாட்டு சர்க்கரை, நாட்டு வெல்லம் அது போல எடுத்துக்கலாம். இல்லைன்னா பழங்கள்ல இருந்து கிடைக்கிற இனிப்பே போதும் நமக்கு. கருப்பட்டியை நம்ம வந்து மருந்தா பயன்படுத்துறது தான் சரியான ஒரு முறையா இருக்கும். ஏன்னா அதுல அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது. தொழுநோயை கூட குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து பனை வெல்லத்துக்கு இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க பனை வெல்லம்ன்றது வந்து அதுலயும் வந்து கார்போஹைட்ரேட் தானே, அதுலயும் வந்து இதுதானே இருக்கு, சுகர் தானே இருக்குது, அதுலயும் வந்து இனிப்பு தானே இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அதை தாண்டி வந்து அதுல வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது. அந்த மருத்துவ குணங்களை பத்தி இவங்களுக்கு தெரியாது, அதை பத்தி பேசவும் மாட்டாங்க. அதனால பனை வெல்லத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்து. அது மருந்தை நம்ம பயன்படுத்த முடியும். அதை வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க முடியாது பனை வெல்லத்தை. ஏன்னா பனை வெல்லம் வந்து அது நம்ம வெல்லமா ஊற்றும் போது, அச்சு வெல்லமா ஊற்றும் போது அதுக்குள்ள வந்து ஒரு நீர்த்தன்மை எப்பவுமே, ஈரப்பதம் எப்பவுமே இருக்கும். அந்த ஈரப்பதம் தான் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா, 4 மாதத்துக்கு அப்புறமா, இல்லை வந்து மழை காலங்கள்ல, பனி காலங்கள்ல அது உருக ஆரம்பிக்கும். அதுக்குள்ள இருக்கிற தண்ணி வந்து வெளியே வரும். அதன் மூலமா வந்து பூராணம் பிடிக்கும், பூஞ்சானம் எல்லாம் பிடிக்கும். ஆனா இப்போ நம்ம என்ன பண்றோம்னா அதுல வந்து முறையா அதை சரியான பக்குவத்தில் அதை எடுத்து காய்ச்சி வெள்ளமாக்கினதுக்கு பிறகு கூட அதை வந்து புகை போடுவாங்க. ஒரு சரியான டெம்பரேச்சர்ல கீழே வந்து நம்ம வந்து ஓலைகளை போட்டு கொளுத்தி அந்த புகையை வந்து அந்த வெள்ளத்து மேல படும்படி பண்ணாங்கன்னா வெள்ளத்துக்கு மேல வந்து பூஞ்சானம் பிடிக்காது. அதுக்குள்ள இருக்கிற நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி அது வந்து நல்லா ட்ரை ஆயிடும். அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அது வந்து கெட்டு போகாது. இன்னொன்னு, வெள்ளமா நம்ம வந்து கொடுக்கறத விட இப்போ நம்ம வந்து அதை பாம் ஜாகரி பவுடரா வந்து நம்ம வந்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். வெள்ளம் காசத்துக்கு முன்னாடி அதை வந்து நல்லா ஆத்தி அதை நல்லா ஒடிச்சு அதை பவுடர் ஆக்கி அந்த பவுடரை நல்லா வெயில்ல காய வச்சு அதை வந்து பாட்டிலில் போட்டு அடைச்சி அதை கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது அதில் வந்து நீர்த்தன்மை கொஞ்சம் கூட, ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்காது. அந்த பாட்டிலில் இருக்கிற பாம் ஜாகரி பவுடரை, பனைவெல்ல தூளை வந்து நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து 2 வருஷம் கூட ஒன்றும் ஆகாது. இப்போ நம்ம வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய வந்து இப்போ அப்படிதான் கேட்குறாங்க. ஏன்னா பயன்படுத்துறதுக்கு அது வசதியாக இருக்குது. ஸ்பூனில் அள்ளி போட்டுக்கலாம். வெல்லம் வாங்கினீங்கன்னா அதை வந்து ஒடிச்சிட்டு இருக்கணும், அதில் பயன்படுத்துறதுக்கு சிரமமாக இருக்கிறதால இதை வந்து நம்ம கரண்டியாலே நம்ம வந்து எடுத்து போட்டுக்கலாம்.
கெட்டும் போகாது, ரொம்ப நாளைக்கு வந்து அது கெடாம இருக்கும். நன்றி. நன்றி ஐயா. வாழ்க நான் வந்து இப்ப வாழ்க இந்த வளமுடன். பேசுங்கம்மா. நான் கடந்த ஆண்டு நான் வந்து அந்த பனை திருவிழால பங்கேற்றேங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. மிச்ச பேருக்கெல்லாம் சொல்றேன், அவர் வந்து கஞ்சி ஒண்ணு அங்கேயே குடுக்குறாங்க வர மக்களுக்கு எல்லாருக்கும். அது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. அது சிறுதானியத்துல செஞ்சிருந்தாங்க. அ அதுல வந்து நானு இப்ப வாங்கிட்டு வந்தேங்கய்யா அந்த பனை வெல்லம். ஆனா வந்து நீங்க சொன்ன மாரி அது தண்ணி வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜ்லயே அப்படியே வச்சிருக்கேன். அத பயன்படுத்தலாமா? இல்ல மருந்தானா இப்போ காய்ச்சல், உடம்பு முடியாதப்ப மட்டும் தான் அத பயன்படுத்தணுங்களா? மிச்ச டைம் அது அப்படியேதான் இருக்கு. கொஞ்சம் மெல்ட் ஆன மாரியும் வந்தது. ஆனா ஃப்ரிட்ஜ்ல ஒரு டப்பால போட்டு வச்சிருக்காங்க. அத மருத்துவ குணம் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத கொஞ்சம் தெரியப்படுத்துங்க ஐயா. காய்ச்சல் வரும்போது, இல்ல உடம்பு சரியில்லாம இருக்கும்போது தான் அத பயன்படுத்தணும்லாம் கிடையாதுங்க. நீங்க கொஞ்சம் டல்லா இருக்கிறீங்க, கொஞ்சம் சோர்வா இருக்கிறீங்க, ஆ இல்ல அந்த மாரி ஏதாவது இருக்கும்போது நீங்க அத பயன்படுத்தலாம். ஆ அப்படி பயன்படுத்தும்போது உடனே உங்களுக்கு வந்து அந்த ஆற்றல் கிடைக்கும் உங்களுக்கு. ஆ அந்த இப்போ நீர்த்து போன அந்த கருப்பட்டிய நீங்க என்ன பண்ணலாம் நீங்க, திரும்ப கூட அத வந்து அ கொஞ்சம் நல்லா இடிச்சுட்டு, அத தண்ணி விட்டு நம்ம காய்ச்சி, அத திரும்ப வந்து கருப்பட்டியா மாத்திக்க முடியும். அப்படி இல்லைன்னா, அத வந்து கொஞ்சம் ஆ பாகு மாரி கூட எடுத்து வச்சுக்கலாம். பாகு மாரி எடுத்து வச்சுக்கிட்டு கூட நீங்க வந்து கரண்டில அள்ளி நீங்க பயன்படுத்த முடியும் நீங்க. நன்றி ஐயா. இப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் பாகா தான் வாங்கிடுவேன். 1 கிலோ வாங்கினேன்னா பாதி ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சுட்டு பாதி பாகு எடுத்துட்டு தினமுமே காலையில அந்த சத்து மாவு கஞ்சி காய்ச்சும் போது அதுல போட்டுக்குவேன். அதே மாதிரி பனங்கருப்பட்டியும் பனங்கல்கண்டும் பனை வெல்லமுமே வயிற்று வலி நீக்கும். என்னன்னா நமக்கு அந்த வயிற்று சூடுன்னு சொல்லுவாங்க, அந்த சூடை தணிக்கும். அது தேங்காய் பத்தை கூட வச்சு சாப்பிடும்போது இன்னும் சிறப்பா அது அதனுடைய மருத்துவ செயல் நமக்கு வரும். நீங்க ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அது புகை போட்டு நாங்க ட்ரை பண்ணிடுறோம். அதே மாதிரி இப்ப வந்து பாம் ஜாகரி பவுடர் நிறைய வருதுங்க. அந்த மதிப்பு கூட்டி இப்ப நீங்க செய்யற அந்த இது ரொம்ப சிறப்பா இருக்கு. இப்ப நிறையவுமே நமக்கு இந்த விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இந்த பனவெல்லம், பனங்கருப்பட்டி அதை பற்றி வந்திருக்கு. நிறைய பேர் அதான் வாங்குறாங்க. அதே மாதிரி அந்த சர்க்கரை என்ன சொல்ல நாட்டு சர்க்கரை அதெல்லாம் ப்ரௌன் சுகர்லாம் இப்ப நிறைய யூஸ் பண்ற சர்க்கரை ஒயிட் சுகர் பக்கமே நிறைய பேர் போறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு நாங்களுமே கடந்த ஒரு 3 வருடமாக அந்த வாங்குற ஒயிட் சர்க்கரையை வாங்காம விட்டுறது, இல்லைன்னா அப்படியே வாங்கினாலும் யார் வேணும்ன்றாங்களோ அவங்களுக்கு கொடுத்துறது, இலவசமாவே கொடுத்துரும். ஸோ நமக்கு பனங்கருப்பட்டியும் பனை வெல்லமும் ரொம்ப சிறப்பா பயன்படுது. அப்போ அந்த பனையுடைய திணைத்துணை அளவு செய்யணும், பனைத்துறையை கொள்வர் பெரியார் அப்படின்வாங்க. ஸோ அந்த பனையின் பயனை நாம் உணர்ந்து உங்களுடைய சேவை சிறக்க மேலும் மேலும் நாங்கள் வாழ்த்துகிறோம். நன்றி. நீங்கள் விடைபெறலாம். நாங்க சில அறிவிப்புகளை சொல்லிட்டு நிறைவு செஞ்சுக்கிறோங்க ஐயா. வாழ்க வளமுடன். இதுவரை எங்களுக்கு சிறப்பாக அந்த பனையின் பயன் பற்றியும் நம் மறந்த நம்முடைய மரபினை பற்றியும் இயற்கை சார்ந்த சூழலிலே நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பற்றியும் நமக்கு எடுத்துரைத்த மனோஜ்குமார் அவர்களும் பனை பாண்டியன் பனையின் மகன் இருவருமே இப்ப பனையின் மகன் ஆகிவிட்டார்கள் என்றுதான் எனக்கு தோணுது. அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் தன்னலம் கருதாத தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களுடைய சேவை சிறக்க வாழ்க வளமுடன். அனைவரும் அவர்களது அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.